ಸಂತೋಷ. ನೀಳಾತುಂಗಸ್ತನಗಿರಿತಟೀ ಸುಪ್ತಮುದ್ಬೋಧ್ಯ ಕೃಷ್ಣಂ ಪಾರಾರ್ಥ್ಯಂ ಸ್ವಂ ಶ್ರುತಿಶತಶಿರಸ್ಸಿದ್ಧಂ ಅಧ್ಯಾಪಯಂತಿ ಸ್ವೋಚ್ಚಿಷ್ಟಾಯಾಂ ಸ್ರಜಿ ನಿಗಳಿತಂ ಯಾಬಲಾತ್ಕೃತ್ಯ ಭುಂಕ್ತೆ ಗೋದಾ ತಸ್ಯೈ ನಮಯಿದಮಿದಂ ಭೂಯ ಏವಾಸ್ತು ಭೂಯಃ. ಶ್ರೀಮನ್ಮಹಾಭೂತಪುರೇ ಶ್ರೀಮತ್ಕೇಶವ ಯಜ್ವನಃ ಕಾಂತಿಮತ್ಯಾಂ ಪ್ರಸೂತಾಯ ಯತಿರಾಜಾಯ ಮಂಗಳಂ. ಶ್ರೀಮತೆ ರಮ್ಯಜಾಮಾತೃಮುನೀಂದ್ರಾಯ ಮಹಾತ್ಮನೆ ಶ್ರೀರಂಗವಾಸಿನೇ ಭೂಯಾತ್ ನಿತ್ಯಶ್ರೀಃ ನಿತ್ಯಮಂಗಳಂ. அமுதனார் அமுதம் கமழ் திருவாயும் அலகிலம் சோதி சேர்வடிவும் அமுதமென்னகையும் புகருடன் திகழும் துய்யதாம் முப்புரி நூலும் அமையுடை குருவாய் அடியவர் கொளியாய் விளங்கும் அண்ணங்காரியர்த்தம் அமுதமென் மொழியும் குமுதமென் மலரே நயனமும் நெஞ்சகலாவே. வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழான திருப்பாவையில் உந்துமதகளித்தன்னு தொடங்கும்படியான 18ஆம் பாசுரம் இன்று. பகவானை அடைந்து அவன் திருவடிகளிலே கைங்கரியத்தை செய்து பெருமானை உகப்பித்து உகந்திருப்பதே ஜீவனுக்கு பணி. அந்த நித்தியமான கைங்கரியம்ங்கிறது இந்த உலகத்திலே நாம் வாழும் காலத்தில் பெறுவதுங்கிறது இயலாததொன்று. பரமாகாசம்னு சொல்லப்படக்கூடியதான வைகுண்டம், அந்த வைகுண்டத்திலேதான் எப்போதும் பெருமானுக்கு தொண்டு செய்யும் பேறு நமக்கு உண்டாகிறது. ஆனால் நாம் இங்கு வாழ்ந்தாலும் சரி, அவனிடத்திலே அங்கு சென்றாலும் சரி, எங்கும் எப்போதும் நமக்கு தன்மையாயிருப்பது அடிமைத்தனம் மட்டுமே. எங்கும் பகவானுக்கு அடிமை பூண்டிருக்கை, அங்கும் அவ்வடிமைகளை செய்கைங்கிறதே நமக்கு தலையாய பணி. அதனால மேலான புருஷார்த்தம், மிகச்சிறந்த பலன் என்பது கைங்கரியம்ங்கிறதை எப்போதும் நினைவிலே கொள்ள வேண்டும். தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம்னு 3 விஷயங்களை சொல்லுவார்கள். தத்துவம், பகவான் தான் தத்துவம், மேலான உண்மை பொருள், அவரை தான் தத்துவம்னு சொல்லுகிறோம். அந்த பெருமானுடைய திருவடிகளே நமக்கு ஹிதமாக வழியாக அமைந்திருக்கின்றன. புருஷார்த்தம், அவனுடைய அந்த திருவடிகளிலே நாம் செய்யும்படியான கைங்கரியம். இந்த திருப்பாவை உபன்யாசத்திலே இதுகாரும் நாம் அனுபவித்து வந்திருக்கிற விஷயம் என்னவென்றால், இறை அடியவர்களை முன்னிட்டு கொண்டுதான் பகவானிடத்திலே செல்ல வேண்டும். அதை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அடியவர்களை ஒதுக்கிவிட்டு பகவானிடத்திலே செய்யப்படும் அன்பு, அது அன்பாக கருதப்பட மாட்டாது. அது பகவானுக்கு நெருக்கமாக நம்மை கொண்டு போய் சேர்க்காது. மாறாக அவரிடமிருந்து நம்மை இன்னமும் தொலைவிலே வைத்துவிடும். அடியவர்களே நம்முடைய தொழத்தக்க தெய்வங்களாக அமைந்திருக்கிறார்கள். அவர்களுடன் சென்றால் மட்டுமே பகவான் அனுக்கிரகிப்பான். இந்த கருத்தை நமக்கு நன்கு விளக்குவதற்காக சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் நாச்சியார் 6ஆம் பாட்டிலிருந்து 15ஆம் பாட்டு வரை பற்பல பெண் பிள்ளைகளை எழுப்பும் முகமாக இறை அடியவர்களின் ஏற்றங்களை நமக்கு எடுத்துரைக்கின்றாள். அனைவரையும் திரட்டி கொண்டு கண்ணன் பெருமானுடைய
திருமாளிகைக்கு சென்றார்கள். அங்கே நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பவர்கள், கொடித்தோன்றும் தோரணவாசல் காப்பவர்கள் அவர்களை பிரார்த்தித்து கொண்டு உள்ளே சென்றார்கள். உள்ளுக்குள்ளே ஸ்ரீ நந்தகோபாலன், யசோதை பிராட்டி, கண்ணன் எம்பெருமான், நம்பிமூத்த பிரான் இவர்களெல்லாம் சயனித்திருக்கிறார்கள். ஓரொருவராக எழுப்பிக் கொண்டு கண்ணனிடத்திலே செல்ல முற்படுகின்றார்கள். முதலிலே நந்தகோபாலனை பிரார்த்தித்து அவனுடைய அனுமதி கிடைத்த பிற்பாடு யசோதை பிராட்டியையும் இவர்கள் வேண்டினார்கள். அதற்கு மேலே நம்பிமூத்த பிரானும் இருக்கிறார். ஆனால் கண்ணனை பார்த்த அந்த வேகத்தாலே, அவனிடத்திலே உள்ள காதலாலே முதலிலே பலராமனை எழுப்புவதற்கு மறந்தே போய்விட்டார்கள். அதனாலே பெருமானுக்கு வருத்தம் உண்டாகி அவன் உள்ளே ஓடி போய்விட்டான். அப்புறம் தங்களுடைய தவறை உணர்ந்தவர்களாய் நம்பிமூத்த பிரானை பிரார்த்தித்து கொண்டு கண்ணனை தேடி உள்ளே செல்கின்றார்கள். பகவான் அவதரிக்கிற போதெல்லாம் பிராட்டியும் கூட வருகின்றாள்ங்கிறது இதிகாச புராணங்களாலே தேறுகின்ற விஷயம். அவர் அவதாரங்களை செய்யும் போதெல்லாம் தானும் உடன் வருவேன்னு பிராட்டி வருகின்றாள். அவள் எதற்காக வர வேண்டும்? முதல்ல இவர் எதற்காக வருகிறார்னு புரிந்து கொண்டால்தான் அவள் நிச்சயமாக வந்தாக வேண்டுங்கிறத நாம புரிந்து கொள்வோம். பகவான் அடியவர்களை காப்பதை தன்னுடைய பேராக கருதுகின்றான். அடியவர்களுக்காகவே இருக்கின்றான். அதனால் பக்தர்களை காப்பதற்காகவே பெருமானுடைய அவதாரம்ங்கிறது அது அவனாலே செய்யப்படுகின்றது. காப்பதுன்னு வந்துவிட்டதென்னால் பிராட்டி உடன் இருப்பளாகில் அப்போதே பகவான் காக்குறான். அவர் ரட்சிக்கணும்னு சொன்னால் கூட பிராட்டி இருந்தாக வேண்டும். கூட அவள் இருந்தால் மட்டுமே அவனுக்கு ரட்சிக்க தெரியுங்கிறதை நினைவிலே கொள்க. கூட தாயார் இல்லைன்னு சொன்னால் அவர் இஷ்டப்படிக்கு நடந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏராளம். அதனால தாயார் என்ன பண்ணுகிறாள்? அவன் பிறக்கப் போகிறான்னு தெரிந்தால் தானும் உடன் செல்வதற்கு தயாராகின்றாள். அடம் பிடித்தேனும் கூட வந்து விடுகின்றாள். பெரும்பாலும் அவர் அழைத்து கொண்டே வருகிறார். சில அவதாரங்களிலே நீ வரவேண்டிய தேவையில்லை, நானே பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவராகில் அந்த அவதாரங்களிலும் விடாப்பிடியாக வந்தே தீருவேன் என்று உடன் வரவே செய்கின்றாள். இது எதற்காக, ஏன் அப்படி பிடிவாதத்துடன் அவள் வர வேண்டும்ங்கிறதை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என தாயாருடைய அந்த பிடிவாதம் என்பது தன்னுடைய கணவனை தான் எப்போதும் பிரியமாட்டேன் என்று அவள் நினைத்திருக்கிற அந்த நினைவினால் அன்று. பக்தர்களான நம்மை பகவான் கைவிட்டு விடக்கூடாதேங்கிற அந்த ஏக்கத்தினாலும் அந்த பாரிப்பினாலும் அவள் எப்போதும் உடன் வருகின்றாள். ஏவம் யதா ஜகத்ஸ்வாமி தேவதேவோ ஜனார்தனஹா அவதாரம் கரோத்யேஷா ததா ஸ்ரீஸ்தத் சகாயினி என்று ஸ்ரீவிஷ்ணு புராணம் பேசும். இந்த ஜகத்துக்கே சுவாமியாயிருப்பவரான பகவான், தேவதேவனாய் ஜனார்தனாய் இருக்கிற எம்பெருமான், அவன் அவதாரம் செய்கின்ற காலங்களிலே எல்லாம் நானும் வருவேன் என்று பிராட்டியும் உடன் வருகின்றாள். இறைப்பொழுதும் இறைவனை விட்டு அகலாதிருப்பவள் இறைவி. அதனால தான் நம்மாழ்வார் பாடினார், அகலகில்லேன் நிறையுமென்னு அலர்மேல் மங்க உரைமார்வா அப்படின்னு பாடினார். திருவேங்கட மலையிலே திருமலையப்பனுடைய ஆச்சரியமான சந்நிதி, நாம் அனைவரும் சேவித்து மகிழ்ந்திருக்கிற பெருமானுடைய ஆச்சரியமான திவ்யாஸ்தானம் திருமலையப்பனை, அந்த கோவிந்தனை நாம் அனைவரும் நிச்சயமாக ஒரு முறையேனும் வணங்கி இருப்போம். அங்கே வெள்ளிக்கிழமை பெருமாளுடைய திருமஞ்சனம்ங்கிறது ரொம்ப பிரசித்தம். ஆனால் இப்பெல்லாம் நாம் நினைச்சாதான் போய் சேவித்து விட முடியாது. இப்போ என்ன, ஒரு 40-50 வருஷமாகவே நினைச்சாலாம் போய் வெள்ளிக்கிழமை திருமஞ்சனத்தை நம்மாலே சேவித்து விட முடியாது. அதற்கென்று இன்றைக்கு நாம் அனுமதி சீட்டு கேட்டு போனோம்னால் சில பல ஆண்டுகளுக்கு பின்புதான் நமக்கு அனுமதியே கிடைக்கிறது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் ரசீதை கொடுத்துருவா. அந்த அளவுக்கு அங்கே பெருமானை சேவிப்பதற்கு பலர் காத்திருக்கிறார்கள். அந்த வெள்ளிக்கிழமை திருமஞ்சனத்தை பற்றி
1000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு சுவாரஸ்யமான செய்தி உண்டு. அப்போதெல்லாம் தினந்தோறும் பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெற்று கொண்டிருந்ததாம். ராமானுஷர் அங்கே போய் பல திருத்தங்களை செய்தார், பல கைங்கரியங்களை செய்தார். அப்பனுக்கு சங்காழி அளித்தருளும் பெருமாள்னு ராமானுஜருக்கு ஏத்தம். அந்த பெருமானுக்கு சங்க சக்கரங்களை திரும்ப அவன் பெறுதற் பொருட்டு பேருதவி புரிந்த பெருந்தகை பகவத் ராமானுஷர். அவர் அங்கே எழுந்தருளி இருந்தார். தினந்தோறும் பெருமானுக்கு திருமஞ்சனம் செய்யப்படுவதை அவர் ரசிக்கவில்லை. இந்த திருமேனியை இன்னும் 12 காலத்திற்கு பக்தர்களுக்கு நாம் காப்பாற்றி தர வேண்டும். இது ஏற்கனவே குளிரருவி வேங்கடம். இந்த இடத்துல பகவான் தினந்தோறும் இப்படி குளித்து கொண்டிருப்பானேயாகில் அவன் திருமேனி வாட்டமுறாதோ அப்படின்னு எண்ணினார். அதனால் அங்க இருக்கிற கைங்கரியப்பரர்களை எல்லாம் அழைத்து வாரத்திலே ஒரு நாள் மட்டும் பெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் போதுமானது, அதை வெள்ளிக்கிழமை வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு அந்த சீர்திருத்தத்தை செய்தார். வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம் நடக்கிறதோ இல்லையோ, அப்ப பெருமான் அணிந்து கொண்டிருக்கிற திருவாபரணங்களை எல்லாம் களைந்து விடுவார்கள். இன்னைக்கும் நீங்கள் திருமலையப்பனை தரிசித்தீர்களாகில் அவருடைய வலது திருமார்பாகட்டும் இடது திருமார்பாகட்டும் திருமகள் நாச்சியார் அங்கே கொலுவீத்திருந்து பெருமானுடைய அனுகிரகத்தை நம்மளவும் வெள்ளமிடச் செய்கின்றாள். அந்த தாயாருடைய அந்த ஆபரண ரூபமாக இருக்கிற தாயார், அவளையும் களைந்துதான் ஆக வேண்டும். ஏன்னா திருமஞ்சனம் பண்ணணுங்கிறச்சே மற்ற திருவாபரணங்களை கழற்றி விடுகிறார் போலே அந்த திருமகள் நாச்சியார் அணிகலன் வடிவத்திலே இருந்து அனுகிரகிப்பவளாயிருக்கிற திருமகள் நாச்சியார், அவளையும் கழற்றி ஒரு தங்கத்தட்டிலே வைத்து விடுவார்கள். ராமானுஷர் பகவானை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார். திருமஞ்சனம் தொடங்கப்படவிருக்கிறது. பெருமானுடைய திருமுக மண்டலத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார். அவன் திருமுக மண்டலம் வாட்டமுத்திருந்தது. அவர் சோகாவிஷ்டராக இருந்தார். எதனாலே சோகம்னு ராமானுஷர் ஆராய்ந்தார். அவருக்கு விஷயம் தெரிந்து போச்சு. இந்த மாதிரி திருமகளை திருமார்பிலிருந்து நாம் அகற்றி அந்த ஆபரணத்தை கழற்றி ஒரு தட்டிலே வைத்து விட்டோம். அவளை விட்டு பிரிந்திருக்க மனமில்லாமல் பெருமானுடைய திருமுக மண்டலம் வாட்டமுத்திருக்கிறது. புரிஞ்சுனுட்டார். மெதுவா பெருமானை பார்த்து சொல்றார், திருமஞ்சனம் பண்ணணும். திருமஞ்சனம் ஆச்சுன்னு சொன்னால் அடுத்த கணம் மீண்டும் அந்த திருமகள் நாச்சியார் உன் திருமார்பிலே ஏறி குடியிருப்பள், நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அப்போதும் பெருமான் அதை கேட்டு சந்தோஷிப்பதாக இல்லை. என்ன செய்வதுன்னு ஆராய்ந்தார். அங்கிருக்கிற கைங்கரிய பரர்களை எல்லாம் வரவழைத்து இப்போதே இங்கு நாச்சியார் திருமொழி பாசுரங்களை பாடுங்கோள்னு நியமித்தார். இது ரொம்ப ஆச்சரியமான ஏற்பாடு. இன்றைக்கும் திருமலையிலே வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம் அபிஷேகம் நடைபெறுகிற காலத்திலே அங்கே நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்கள் ஆண்டாளை பற்றி சொல்லும் போது 143 உரைத்தாள் வாழியே என்று கொண்டாடுகிறோம். அந்த 143 பாசுரங்களை இன்றைக்கும் பகவானுக்கு முன்பாக அவன் திருமுன்பே அபிஷேகம் நடைபெறுகிற காலத்திலே இன்றைக்கும் ஓதுகின்றார்கள். இப்ப இத்தனை நாளி திருமார்புல தாயார் இல்லேன்னு அவருக்கு ஒரு வருத்தம் இருந்தது பாருங்க. மெதுவா அந்த பாசுரங்களை கேட்க ஆரம்பித்தார். தையொரு திங்களும் தரவிளக்கி தன் மண்டலமிட்டு மாசி முன்னாள் ஐயனுன் மணல் கொண்டு தெருவணிந்தழகினு கலங்கரி தரங்கதேவான் ஆரம்பித்து மொத்தமாக பாட ஆரம்பித்தார்கள். உடனே மனம் அங்கே லயித்து விட்டதாம். ராமானுஜர் பார்த்தார், இதுக்காகத்தான் நாச்சியார் திருமொழியை பாடச் செய்தேன். ஏன்னா ஆண்டாள் நாச்சியார் அனுகிரகித்திருக்கிற அந்த நாச்சியார் திருமொழிக்கும் பெருமான் வசப்பட்டவனாக இருக்கிறான். அப்ப திருப்பாவை என்ன, நாச்சியார் திருமொழி என்ன, இந்த கிரந்தங்களுக்கு வசப்பட்டவனாயிருக்கிற திருவேங்கடமுடையான் திருமகள் நாச்சியார் திருமார்பிலிருந்து சற்று போதைக்கு அவள் விலகி இருக்கிறாள்ங்கிற அந்த துயரத்தை நாச்சியார் திருமொழியினாலே தீர்த்து கொள்ளுகிறான். அதனால இன்றளவும் அந்த ஏற்பாடு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வருவ, இன்னைக்கு இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினைத்து கொண்டு வந்தவன் அல்லேன். வருகிற வரைக்கும் அந்த திட்டம் எல்லாம் வைத்துக் கொள்ளவில்லை. இப்ப சொல்லும் போது கூட இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறது அப்ப நினைவிற்கு வரல. ஆனா கடைசியில் இப்ப ஞாபகம் வந்தது இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறது. இன்றைக்கும் வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம்னா இதுதான் அங்கே செயல் திட்டம். நாச்சியார் திருமொழி அங்கே முழுவதுமாக ஓதப்படுகின்றது. எதற்காக இந்த சரித்திரத்தை விண்ணப்பித்தேன்னால், அந்த கணப்பொழுது தாயாரை விட்டு பிரிந்திருப்பதுன்னு சொன்னாலும் பகவானாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு பார்க்கிறோம் இல்லையா? அதைத்தான் ராமன் ஸ்ரீராமாயணத்துல ஒரு இடத்துல சொல்லுகிறான், சீதே நீ எங்கிருக்கிறாயோ அறியேன், உன்னை தேடி தேடி நான் களைத்து போய் கிடக்கிறேன், உன்னை பார்க்காமல் நான் வேதனையுற்று இருக்கிறேன், நீயும் நானும் சேர்ந்திருக்கிற காலத்திலே ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டோமாகில் அக்கணத்திலே நாம் அணிந்திருக்கிற ஆபரணங்கள் கூட நமக்கு இடையூறாவது உண்டு.
இடையிலே அந்த ஆபரணங்கள் கூட உனக்கும் எனக்கும் இடையிலே அது ஒரு பெரிய இடைவெளியை ஏற்படுத்துகின்றதோங்கிற ஐயப்பாடு நமக்குள் எழுவதுண்டு. இன்றைக்கு உனக்கும் எனக்கும் இடையில் எத்தனை ஊர்கள், எத்தனை காடுகள், எத்தனை ஆறுகள், எத்தனை மலைகள், இத்தனை தள்ளி எப்படித்தான் நாம் இருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்று வேதனையோடே சொல்லுகிறார். அதனால பகவானாலே தாயாரை விட்டு பிரிந்திருக்கைங்கிறது இயலாததொன்று. தாயாருக்கும் பகவானை விட்டு பிரிஞ்சிருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்யோன்ய தம்பதிகளாக இருக்கிறார்கள். இன்னைக்கு கார்த்தால ஏதோ ஒரு செய்தி கண்ணிலே பட்டது. இந்த 2026 மனைவியினாலே அவதிக்கு உள்ளாகவிருக்கும் கணவன்மார்களுடைய ராசிகள் அப்படின்னு மேல போட்டிருந்தா. இயல்பாவே நமக்கு ஒரு ஆசை வரும் இல்லையோ, எந்தெந்த ராசி போட்டிருக்கா, இதுல நாம மாட்டிக்கொண்டிருக்கிறோமா இல்லையான்னு பார்க்கணும்னு ஒரு ஆசை வரும் இல்லையோ. அதனால பார்த்தேன், என்ன போட்டிருக்குன்னு பார்த்தேன். மனைவிமார்களாலே இந்த வருடம் அவதிக்கு உள்ளாகவிருக்கும் கணவன்மார்களுடைய ராசிகள் தலைப்பு ஓஹோன்னு போட்டிருந்தார். முதல்ல பார்த்தேன் மேஷ ராசி முதல்லயே போட்டிருந்தது. என்னடி எடுத்தடுப்புல போட்டாச்சு, சரி உண்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கடைசியில மீனம் வரைக்கும் மொத்தம் போட்டு வச்சிருக்கா. அதுல ஒன்ன விடல எல்லா ராசியும் அதுல போடப்பட்டு அவ பொதுவான பலன்னு சிலதை சொல்லுவா. சில பலன்களை பத்தி சொல்லும் போது இது பொதுவான பலன், எல்லாருக்கும் பொது, இந்த ராசிக்கு உண்டு இந்த ராசிக்கு இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாதுன்னு வளர்லையோ. அந்த மாதிரி ஒரு வேடிக்கைக்காக அப்படி ஒரு செய்தி போடப்பட்டிருந்தது. அது போல இந்த இடத்துல தாயாரும் பெருமானும் அந்யோன்ய தம்பதிகள், அனுகூல தாம்பத்தியம், அனுரூப தாம்பத்தியம் எல்லாம் சொல்லுவா. நன்னாவே நீங்க உலகத்துல யாரை வேணும்னா நம்ம நன்னா பார்த்துக்கலாம். ஒருத்தர் ஓஹோன்னு நல்லவரா இருக்காருன்னா அந்த அளவுக்கு மனைவிக்கு அத்தனை பக்குவமாக அத்தனை தூரத்துக்கு நல்ல குணங்கள் வாய்த்தவளாக இருக்கிறாளானால் அந்த சேர்க்கை அமைவதுங்கிறது துர்லபம். இருக்கலாம் சில பேர்கள் விதிவிலக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன கணவர் எப்படி இருக்காரோ அது போல மனைவியும் இருப்பா. சில இடங்கள்ல சிக்கனம்னு வந்துடுதுன்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பா. அது ஆச்சரியமா இருக்கும். என்ன மாதிரி ஒரு ஜோடி போட்டு வச்சிருக்கா தெரியுமா 2 பேருக்கும். இவர் 8 அணா கொடுக்கணும்னா அந்த அம்மா 4 அணாங்கிறா அப்படிங்கிறா போல இருந்துருவா. அப்படி நிறைய அமைந்து விடும். ஆனா மனசுன்னு வந்துடுத்துன்னா 2 பேரும் போட்டி போட்டு செய்கிறவர்கள். கணவனுக்கு தெரியாமல் மனைவி கொடுப்பதென்ன, மனைவிக்கு தெரியாமல் நல்ல காரியங்களுக்கு கணவன் கொடுப்பதென்ன. இந்த சேர்க்கை ரொம்ப அபூர்வமாகத்தான் நிகழும். அப்ப அனுகூல தாம்பத்தியம், அனுரூப தாம்பத்தியம். அதே போல பார்ப்பதற்கும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சரிசமமானவர்களாக இருக்கிறார்கள். அது வடிவழகாகட்டும், குணநலன்கள், பண்பு நலன்களாகட்டும், இவை யாவற்றாலும் இந்த சேர்த்தி நன்னா இருக்குங்கிற போல ஒரு அமைப்புங்கிறது இந்த உலகத்திலே ஏற்படுவதுங்கிறது அபூர்வம். அதே பகவானும் தாயாரும்னு எடுத்துக்கொண்டால் அந்த 2 பேரும் ஒருவருக்கொருவர் அவர்களுக்காகவே பிறந்தவர்களைப் போல இருப்பார்கள். அழகுன்னு எடுத்துக்கொண்டாலும் சரி, குணம்னு எடுத்துக்கொண்டாலும் சரி, இவருக்கு இவர்தான் இவருக்கு இவர்தான்னு சொல்லுகிறா போலே அந்த சேர்த்தி அமைந்திருக்கிறது இல்லையோ. ஸ்ரீராமாயணத்துல ஒரு விஷயம் சொல்றேன். சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் சீத்தையை விட்டு பிரிந்து எப்போதும் கதறிக் கொண்டிருக்கிறான். ஹனுமான் அதை பார்த்து ரொம்ப வேதனைப்பட்டார். ஐயோ எப்படி அழறார், பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஹனுமான் சில சமயம் இப்படி நினைச்சுப்பார். சில சமயம் என்ன தெரியுமா நினைப்பார், எப்ப பார்த்தாலும் அழுதுண்டே இருக்கார். ஒரு பெண்ணுக்காக இத்தனை பெரிய ராஜா, சாட்சாத்து சர்வேஸ்வரன், ஒரு பெண்ணுக்காக இப்படி அழுதுண்டே இருக்கிறது அடியோட நன்னா இல்லை. அவருக்கு யார் சொல்றது அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காரு. அந்யத்ர காங்கேயாத்து, அந்யத்ர பீஷ்மாத்து காங்கேயாத்து, அந்யத்ரச்ச ஹனுமதா அப்படின்னு சொல்லுவார்கள். 2 பேர் தான் பிரம்மச்சாரிகள்ங்கிற பட்டத்திற்கு தகுதி படைத்தவர்கள். 2 பேரைத்தான் சொல்ல முடியும். ஒருத்தர் பீஷ்ம பிதாமகர், மற்றொருத்தர் ஆஞ்சநேயர். இந்த 2 பேர்களும் உண்மையாவே பிரம்மச்சாரிகள்னா, அந்த உண்மையாகவேன்னு ஒரு சொல்ல முன்னாடி போட்டிருக்கா பாருங்க, அதுல இருந்தே புரிஞ்சுக்கணும். பிரம்மச்சாரிகள்னு சொல்ல தகுந்தவர்களாக சில பேர்களை நம்மாலே குறிப்பிட முடியும்னு சொன்னால் இவ்விருவர் அவர்களிலே அக்ரகண்யர்கள், முன்னவர்கள் அப்படின்னு சொல்ல வேண்டும். அதனால ஹனுமான் என்ன நினைச்சிருந்தார், ஒரு பெண்ணுக்காக இத்தனை அழறது நன்னாவே இல்லைன்னு நினைச்சிருந்தார். இப்படி கூட அழுவாளா, பார்க்கவே சகிக்கலை, ஒரு ஆண் பிள்ளைத்தனம் வேண்டாவோ அப்படின்னு நினைச்சார். அந்த எண்ணம் எப்போது தவிடுபடியாச்சுது தெரியுமா? இவர் போய் சீத்தையை பார்க்கும் போது. சீத்தையை பார்த்தார். அப்ப ஒரு வார்த்தை அழகா சொன்னார், ராமனை போல சாகசம் செய்பவர் யாரும் இல்லைன்னார். நல்லா கேட்டுக்கோங்க, ராமனை போல சாகசம் செய்பவர் யாரும் இல்லை. என்ன சாகசம் பண்ணிட்டார்னா, இவளை பிரிஞ்சு உசுரோடு இருக்காரே அதுவே பெரிய சாகசம்னார். அதை விட ஒரு பெரிய சாகசம் பண்ண வேண்டுமா? எப்படித்தான் இருக்கிறாரோன்னு தெரியல. அப்ப பெண்களை பத்தி அறியாதவர்,
பிரம்மச்சரிய நிஷ்டையிலே ஊறியவர், அவர் தாயாரை பார்த்துட்டு சொல்றார், இவளை விட்டு பிரிஞ்சிருக்கான்னா அது நிஜமாவே பெரிய காரியம்தான். பார்ப்பதற்கு முன்பு ஒரு பெண்ணுக்காக இத்தனை அழணுமான்னு கேட்டவர், பார்த்த பிற்பாடு இன்னும் எப்படித்தான் உயிரோடு இருக்கானோ தெரியலேன்னு சொல்லி வச்சிருக்காரு இல்லையோ. அந்த அளவுக்கு அந்த இணை, ஏன்னா தன்னுடைய மனக்கண்ணால சீதையை பார்க்கிறார். சீதையை மூனக்கண்களாலே பார்க்கலாம், ஏன்னா அங்கதான் போயிருக்கார் ஹனுமான். தம் கண்களால சீதையை பார்க்கிறார், மனக்கண்களால ராமனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். இந்த ரெண்டு பேரையும் இணை போட்டு பார்க்கிறார். ராமனுக்கு ஏற்றவள் சீதை, சீதைக்கு ஏற்றவன் ராமன். இந்த ஜோடிக்கு ஈடு இணை கிடையாது. அப்ப அனுரூப தாம்பத்தியம்ங்கிறது இருக்கிறது, அனுகூல தாம்பத்தியமும் உண்டு. இப்ப இந்த ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் பிடிச்சிருக்குன்னு கீழே சொன்னேனே. தாயாருக்கு பகவானால் இஷ்டம், பகவானுக்கு தாயார்னால் இஷ்டம். எதனாலே? அனுரூப தாம்பத்தியம் இருக்கு, அழகால ஒரு சேர்க்கை இருக்கு, குணத்தாலையும் ஒரு சேர்த்தி இருக்கிறது. அதனால பரஸ்பரம் பிடிச்சிருக்கான்னா அதெல்லாம் காரணம் கிடையாது. நான் தாயார்கிட்ட போய் கேட்டேன், உனக்கு ஏன் பகவானை மிகவும் பிடிக்கும்? அவ அழகா பதில் சொன்னா, நான் எந்த ஜீவாத்மாவை கொண்டு வந்து சிபாரிசு பண்ணி நீ அனுகிரகம் பண்ணணும்னு சொன்னாலும் மாட்டேன்னு சொல்லாமல் பண்ணி விடுகிறார். அதனால தான் எனக்கு பகவானை பிடிக்கும்னுட்டா. இப்போ நமக்காகத்தான் அவர் பிடிச்சிருக்குன்னு புரிஞ்சுக்கணும் நாம. இங்கே அடுத்த பகவானிடத்துல போய் கேட்டேன், உனக்கேன் தாயாரை பிடிக்கும்னால், எத்தனை எத்தனை ஜென்மங்களாக என்னோடு கூட மாட்டேன்னு சொல்லுகிற ஜீவாத்மாக்களை எல்லாம் அவள் ஏதோ நயமாக பேசி என்னிடத்துல அழைத்து வந்து இந்தாமோன் சொத்துன்னு சேர்க்கிறவளாக இருக்கிறாள். அதனால் அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறார். இது நமக்கு எவ்வளவு பெரிய சௌரியமா போயிடுத்து வருங்க. ஏதோ சொல்வாளே, அவனவன் எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமா இருக்குன்பா. அதை போல இருக்குது. இவா ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புகிறார்கள். ஏன் விரும்புகிறார்கள்னு கேள்வி எழுந்தது. பகவான் என்ன சொல்லிட்டார்? ஜீவர்களை என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறாள், அதனாலே அவளை நான் விரும்புகிறேன். அவ என்ன சொல்லிட்டா? நான் கொண்டு போய் நிறுத்தினால் அந்த ஜீவர்கள் பேரிலே அனுகிரகம் பண்ணுகிறார், அதனாலே எனக்கு பகவான் ரொம்பவும் பிடித்தமானவன். அதனால இங்க ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடையப்பட வேண்டியவன் இறைவன் தான், அவனை அடைவிப்பவனும் இறைவன் தான். அப்ப இறைவனுடைய ரோல் என்ன, அவளுடைய சிக்னிபிகன்ஸ் சொல்லுவார்கள். தாயாருடைய பணி என்னன்னு நாம தெரிந்து கொள்ள வேண்டும். பகவான் தான் உபாயமாக இருக்கிறார், பகவானே உபேயமாக இருக்கிறார். அப்ப தாயாருடைய வேலை என்ன அப்படின்னால், பெருமானை பெற்று தருமவளாக அவள் இருக்கிறாள், சிபாரிசு பண்ணுகிறவளாக இருக்கிறாள். சிபாரிசு பண்றவள்னு சொன்னா ஏதோ ஒரு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு இதை கொண்டு போய் கொடு, வேலை நடந்தால் நடக்கலாம், நடவாமலும் போகலாம். நடந்தா சந்தோஷம், உனக்கு அதிர்ஷ்டம், அங்க வேலையை பாரு. கிடைக்கலன்னா லெட்டரை தூக்கிட்டு எங்கிட்ட வராது, அவ்வளவுதான், நான் வேலை முடிஞ்சு போச்சு, என் பணி முடிந்து விட்டது, உனக்கு கடிதம் கொடுத்து விட்டேன், அதற்கு எத்தனை தூரத்திற்கு மதிப்பு இருக்கிறதோ அத்தனை உன்னுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லி விட்டு விடுவார்கள். அந்த மாதிரி தாயார் விடமாட்டாள். பகவான் சேர்த்து கொள்கிறானான்னு பார்த்து விட்டு அவன் சேர்த்து கொண்டான்னு உறுதியாக தெரிந்த பிற்பாடுதான் அடுத்த கிளைண்ட் ஜீவாத்மாவையே அவள் பார்ப்பள். சேர்த்துகிற வரைக்கும் விடமாட்டா. அதனால அவள் புருஷகாரம் பண்ணுகிறாள்னு சொன்னால் நிச்சயமாக பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றுவிப்பாள், பெருவிப்பாள், தருவிப்பாள்ங்கிறதே இங்கே பொருளாக சொல்லப்படுகிறது. அதனால தாயார் புருஷகாரம் பண்ணுகிறாள். அப்ப அவளுடைய ரோல் என்னன்னா சிபாரிசு பண்ணுகை, நம்மை பகவான் சேர்த்து கொள்ளும்படி செய்கை. சரி, இவ சிபாரிசு பண்ணா பகவான் நம்மளை சேர்த்துட்டார், அப்புறம் தாயாரை என்ன செய்வது? கழற்றி விட்டுடலாமான்னு கேள்வி. வேலை தான் முடிஞ்சு போச்சே, ஒரு தடவை போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்தேன், நீங்கள் லெட்டர் கொடுத்தீங்கோ, அங்கே எனக்கு உத்தியோகம் கிடைச்சிடுத்து, மாமா ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு விழுந்து சேவிச்சுட்டு போயிட்டே இருப்பா. அதுக்கு மேலே அவளை என்ன பண்ண முடியும்? வேற என்ன செய்ய முடியும்? விழுந்து சேவிச்சுட்டு உங்கள் ஆசீர்வாதம், மேலே மேலே நல்லா வளர்ந்து வாப்பா, நல்ல கம்பெனி, விட்டுடாதே, நல்லா பார்த்துக்கோ, உன்னை பற்றி வசத்தியாக சொல்லியிருக்கேன் அப்படின்வார். முதல்ல என்ன சொன்னார்? லெட்டர் கொடுத்துருக்கேன், அவன் வேலை கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்கலன்னா இல்லை, ஆனால் அதுக்கு மேலே எங்கிட்ட வந்து நிற்காதேன்னு சொல்லுவார். இப்போ நான் லெட்டரை கொண்டு போய் கொடுத்தேன், பாஸ் ஏதோ நல்ல மூடில் இருந்தார், வேலையை கொடுத்துட்டார், வேலை கிடைச்சிடுத்துன்னு நான் லெட்டர் கொடுத்தவருக்கு சொல்ல வந்திருக்கேன். அப்பா அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு விட்ட போட்டுருவாரப்போ, உன்னை பத்தி ரொம்ப வசதியா சொல்லி வச்சிருக்கேன், ரொம்ப நல்ல வேலை, விட்டுடாது, அங்கேயே எப்படியாவது நிலையாக இருக்கப்பார், மேலே மேலே உனக்கு உன்னதி உண்டு, நன்கு மேலே வருவாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார். அதுக்கப்புறம் நான் ஏன் அவரை கண்டுக்கு போறேன்? எங்கேயாவது பார்த்தேன்னா சௌக்கியமா எல்லாரும் உங்களால தான் இந்த வாழ்க்கைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவேனே தவிர, அதுக்குன்னு அவர் வீட்டிலேயே இருந்து கொண்டு அவருக்கு உண்டான பணிவிடைகளை நான் பண்ணிட்டு இருக்க போறேன்னா, ஏன் அதெல்லாம் பண்ணலைன்னா, நான் தான் தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துட்டேனே, நான் ஒரு டஜன் வாழைப்பழம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு சாட்டாங்கமா விழுந்து சேவிச்சுட்டு எல்லாம் மாமா உங்க ஆசீர்வாதம் சொல்லிட்டு வந்தாச்சு. இதுக்கு மேல நான் என்ன பண்றது? இப்ப தாயார் பரிந்துரை பண்ணுகிறாள், பகவான் நமக்கு கிடைச்சுட்டார், தாயார் அப்படியே அம்போன்னு விட்டுட போறோமான்னா அப்படிலாம் நாம விட போறது கிடையாது. ஏன்னா அவளும் நமக்கு உத்தேசியாக இருக்கிறாள்.
அவளும் நமக்கு ரொம்ப முக்கியமானவள் இல்லையே, அவ வேலை இதுதான் சொன்னீங்களே, சிபாரிசு பண்றது தான் வேலை, மோட்சம் கொடுப்பது பகவான் சொன்னீரேனால் மோட்சம்னா என்ன? கைங்கரியம் தான் மோட்சம். என்னமோ நினைச்சுக்க வேண்டாம். மோட்சைஸ்வரியம் அப்படின்னா அது மேலான செல்வம். மேலான செல்வம், மேலான செல்வம்னா எது? தொண்டு செல்வம் தான் மேலான செல்வம். அப்ப மோட்சம்னா தொண்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் என் நோக்கம். இங்கேருந்து அங்கே போகணும்னா போய் என்ன பண்ணணும்னு கேள்வி வருது இல்லையோ. ஒருத்தர் நான் கூப்பிட்டுட்டோ நேரம் நீங்கள் இங்கேருந்து நேரம் அண்ணா நகர் போங்க அப்படின்னா சரி அப்படின்னு நிற்பீங்கோ. அதான் போங்கன்னு சொன்னேன். போங்கோன்னா சுவாமி போய் என்ன பண்ணுறது? போங்கோன்னா போயிட முடியுமா? இப்போ சொன்னால் செய்யறதுக்கு தயாராக இருக்கும். அங்கே யாரையாவது பார்க்கணுமா, உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா, என்ன வேலைன்னு சொல்லுங்கன்னா, நீங்கள் அண்ணா நகர் போகிறதே தான் வேலைன்னா வேற யாரையாவது பாருங்க சுவாமி. அதுக்கு இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு இந்த டிராஃபிக்ல நான் அண்ணா நகர் போறதான், திரும்ப இங்க வந்துட்டு நாங்க போயிட்டு வந்துட்டேன்னு சொல்றது ஒரு வேலை எனக்கு இப்போ அப்படின்னா, இப்போ மோட்சம் வைகுண்டத்துக்கு போகணும்னா போய் என்ன பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. கைங்கரியம் தான் பண்றது, வேற ஒன்றும் கிடையாது. அந்த கைங்கரியத்தை யாருக்கு பண்றதுன்னா இருவருமான சேர்த்தியிலே கைங்கரியம்னா. இதைத்தான் ஞாபகம் வச்சுக்கணும். பிராட்டிக்கு இப்போ 2 பிளேஸ் கொடுக்குறோம் நாம. முதல்ல பகவானை அடைவிப்பவளாக அவள் இருக்கிறாள், புருஷகாரம் செய்பவளாக அவள் இருக்கிறாள். அவள் வழியாக ஆவதில்லை. நல்லா கேட்டுக்கோங்க, அவள் வழியாக ஆவதில்லை, பரிந்து பேசுபவள் ஆகிறாள். நம்மளை பத்தி நயமா நல்ல விதமா பகவானிடத்திலே சொல்லுகிறவள். இது முதற் பணி அவளுடையது. அவன் நயமா நல்ல விதமா சொல்லிட்டா பகவான் தன் திருவடிகளை நமக்கு காட்டுவார். இதுதான் உபாயம், இதை பிடிச்சுண்டு நீ வரப்பார் அப்படின்னு விடுவார். அப்புறம் அவரை நான் கிட்டி விட்டேன். அப்ப தாயாருக்கு அந்த இடத்துல ஒரு வேலை இருக்கு. என்னன்னா, நாம் 2 பேருக்குமா சேர்த்துத்தான் கைங்கரியங்களை பண்ண போறோம். பெருமாளுக்கு மட்டும் பண்ணுவேங்கிறது கிடையாது. அதைத்தான் ஒரு மிதுனமே உத்தேஷ்யம்னு சொல்லுவார்கள். ஒரு மிதுனமே உத்தேஷ்யம். அது ஆசிரயண வேளையாகட்டும், போக வேளையாகட்டும், ஒரு மிதுனமே உத்தேஷ்யம். புரிகிற மாதிரி சொல்றேன். பகவானை நாம் அடைய முற்படுகிற காலத்திலே, சிபாரிசு பண்ணுகிறாள்ங்கிற நிலைமையிலே தாயார் நம்மாலே பற்றத்தகுந்தவளாக ஆகிறாள். முதல்ல அவகிட்ட பிரார்த்தனையை பண்றோம், அவ பகவானிடத்துல போய் நமக்காக பேசுகிறாள். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பகவானை அடைய முற்படும் வேளையிலே நாம் செய்யும் செயல். அவளை முன்னிட்டு கொண்டு பெருமானிடத்திலே போகிறோம். சரி, பகவான் அனுகிரகம் பண்ணிட்டார். அப்ப என்ன பண்ண போறோம்னால், அந்த இருவருமான சேர்த்தியிலே கைங்கரியம். 2 பேரும் சேர்ந்திருக்கிற அந்த நிலை. ராமன் வனத்திற்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறார். லக்ஷ்மணன் தானும் தயாராக நின்றார். நானும் போறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சித்தமாக நிற்கிறார். எந்த அளவுக்கு சித்தமாக நிற்கிறார்னால், சுத்தமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனேன்னு பெருமாள் திருமொழியில குலசேகர ஆழ்வார் பாடுறார். குலசேகர ஆழ்வாருக்கு தெரிஞ்ச ராமாயணம் யாருக்கும் தெரியாது. ஆனா அவர் எப்படி பாடியிருக்கார் பாருங்க. ராமன் எல்லோரோடும் கூட காட்டிற்கு போனான் அப்படின்னு எழுதியிருக்கார். கொஞ்சம் பேர் கூட போனா அவர்களும் காட்டுக்கெல்லாம் போல ஒரு குறிப்பிட்ட தூரம் போன பிற்பாடு அவர்கள் எல்லாம் உறங்கி கொண்டிருக்கிற போது ராமன் முன்னேறி சென்று விட்டான். அவர்கள்லாம் திரும்ப வந்துட்டார். எல்லாரையும் அழைச்சிட்டு அவர் காட்டிற்கு போகவே இல்லை. ஆனா பாட்டு எப்படி பாடியிருக்காரு பாருங்க. சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனேன்னு பாட்டு இருக்கு. எல்லாரும் உடன் வர காட்டிற்கு போனான். நான் கேட்டேன், உடன் வந்தவர்கள் 2 பேர் தான். சீதா பிராட்டி. அவளை தனித்து பிரித்து பார்ப்பது முறையாகாது. கணவன் போறார், பின்னாடியே அவ போறார். கூட ஒருத்தர் போனார்னா லக்ஷ்மணர் தான் போனார். அவர் ஒருத்தர் தானே போனார். சுத்தமெல்லாம் பின்தொடரேன்னு பாடினது அத்தனை சரியாக இருக்கிறா போல தெரியலையே அப்படின்னால், வால்மீகி என்ன சொல்லியிருக்காருன்னு முதல்ல பார்த்துட்டு அப்புறம் குலசேகர ஆழ்வார்கிட்ட வரலாம். சௌமித்ரேஹே மித்ரநந்தனஹான்னர். சௌமித்ரி, சுமித்ரையினுடைய பிள்ளை. அவனுக்கு ஒரு விசேஷணம் இடுகிறார், ஒரு சிறப்பை சொல்லுகிறார். என்னன்னா, மித்ரநந்தனஹா, தன்னுடைய நண்பர்களுக்கு பேரானந்தத்தை தருபவன். லக்ஷ்மணனை பத்தி சொல்றச்சே, ராமன் காட்டுக்கு புறப்படுகிறான். ராமனுக்கு முன்பாகவே தான் மரவுரி தரித்து கொண்டு, அந்த காஷாய உடை தரித்து கொண்டு, ஜடாமுடி தரித்து கொண்டு, காட்டை செப்பனிடுவதற்கு தேவையான என்னென்ன பொருள்கள் உண்டோ அதெல்லாம் கையில எடுத்துட்டார். ஒரு பெரிய கடப்பார் எடுத்துட்டார், மண்வெட்டி எடுத்துட்டார், ஒரு கூடை எடுத்துட்டார். இதெல்லாம் தயாரா வச்சுருக்கார். ஏன்னா போற இடத்துல ஆங்காங்கே செப்பனிட்டு கொண்டே முன்னே செல்ல வேண்டி இருக்கும். அதனால இதெல்லாம் தயாரா வச்சுருக்கார். அப்ப அவரை பத்தி சொல்றச்சே என்ன சொல்லியிருக்கார் வால்மீகி? சௌமித்ரேர் மித்ரநந்தனஹான்னார். சுமித்ரையினுடைய பிள்ளை, நண்பர்களுக்கு ஆனந்தம் கொடுக்கிறவன். நான் கேட்டேன், இந்த நிலைமையில இப்போ ஒருத்தன் லக்ஷ்மணனை பார்த்தா ஆனந்தப்படுவானா? அதுவும் நண்பனா இருக்கிறவன். லக்ஷ்மணா, உன்னை நான் எப்படி பார்த்துருக்கேன், என்ன போஷாக்கு. வடதேசங்கள்ல போஷாக்குன்னு ஆடைன்னு அர்த்தம். இங்கெல்லாம் நியூட்ரிஷன் போஷாக்குன்றோமே. வடதேசங்கள்ல பகவானுக்கு ஒரு நல்ல போஷாக்கா வாங்கி கொடுங்கோன்னுவா. நாம உடனே ஹார்லிக்ஸ் காம்ப்ளான்லாம் வாங்கிட்டு போனா முழிப்பாவா.
என்ன சுவாமி ஹார்லிக்ஸ் காம்ப்ளான்லாம் எதுக்குன்னா, இல்லை பெருமாளுக்கு போஷாக்கு வேணும்னு கேட்டீரே அதுக்காகன்னா, போஷாக்குன்னா நல்ல ஆடை நல்ல வஸ்திரம். அப்ப லக்ஷ்மணன் எப்போதும் நல்ல போஷாக்கோடு இருக்கிறவர், ராஜ உடை, ஒரு இளவரசனுக்கான ஆடை, அதை தரித்து கொண்டு அந்த உடைகளை தரித்து கொண்டு காட்சி தருமவர். இப்ப ஜடாமுடி போட்டிருக்கார், காஷாய உடை தரிச்சிருக்கார், ஒரு தபஸ்விய போல காட்சி தருகிறார். அப்ப போய் நண்பர்களுக்கு ஆனந்தத்தை தருபவர்னு அவர் சொல்ல முடியுமா? உண்மையான நண்பன் லக்ஷ்மணனை எப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுவான்? இளவரசு கோலத்திலே பார்க்கணும்னு ஆசைப்படுவான். தபஸ்வி கோலத்திலே பார்த்து எந்த நண்பனும் மகிழப்போவது கிடையாது. ஏன் அப்படி சொன்னார்? இப்ப இந்த சௌமித்ரேர் மித்ரநந்தனஹா அந்த வாக்கியத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே, இந்த பாட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையும் முடிச்சு போட்டு ஒரு நல்ல அர்த்தம் நமக்கு கிடைக்க போகுது. ராமன் வனம் புறப்பட்ட போது ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் உடன் செல்ல வேண்டும்னு ஆசை, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ராமன் இங்கிருந்து புறப்பட்ட பிற்பாடு நாம மட்டும் எதற்காக இங்கே இருக்க வேண்டும்? கூடவே போய்விடலாமே. ஆனா அதுல ரெண்டு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, முதல்ல ராமன் யாரையும் அனுமதிக்க போவது கிடையாது. கூட யார் வந்தாலும் நீங்கள்லாம் வரக்கூடாதுன்னு தான் அவர் சொல்ல போறார். இன்னொன்னு, அப்படியே அவர் அனுமதித்தாராகிலும் எல்லாரும் உடன் போவதுங்கிறது முடியாது. அவரவர்களுக்குன்னு இருக்கிற குடும்பம், அந்த குடும்பத்திற்கென்று அவர்களுக்கு இருக்கிற பொறுப்புகள், இப்படி நிறைய காரணங்கள் உண்டு. உடல்நிலை ஒத்துழையாமை எத்தனை இருக்கு பாருங்க. உடம்பு ஒத்துழைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம், மனசு ஒத்துழைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். மனசு ஒத்துழைக்கிறதுனாலே பெரும்பாலும் உடம்பு ஒத்துழைத்து விடும். இங்க பிரச்சனை மனசா உடம்பான்னா பெரும்பாலும் மனசு தான் ஒத்துழைக்கலைங்கிறது தான் உண்மையான காரணம். மனசு ஒத்துழைக்க ஆரம்பிச்சுட்டுனா உடம்பு தானா அந்த இடத்த நோக்கி போயிட்டே இருக்கும் இல்லையோ. அவர்களுக்கு மனசு இருக்கிறது, உடம்பும் ஒத்துழைக்கும். குடும்ப சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கு. இது மனசு உடம்பை தாண்டி வருகிற பிரச்சனை. அப்படி ஒன்று இருக்கும் இல்லையோ. எல்லாரும் அதனால அப்படி போயிட முடியாது. ராமனே விரும்ப மாட்டார். இந்த மாதிரி குடும்பம் குட்டி எல்லாம் விட்டுட்டு என் பின்னாடி வரீங்களே, இது எனக்கு அடியோட பிடிக்காதுன்னு சொல்லிடுவார். அதனால் நாம அவர் பின்னாடி போறதுங்கிறது சரிப்பட்டு வராது. அவர் அனுமதிக்கவும் மாட்டார். அப்ப எல்லாம் பேசிட்டு இருந்தாலும் அத்தனை பேரும் உட்கார்ந்து கொண்டு போகணும்னு ஆசைப்படுகிறோம். ஆனா ராமன் தடுக்கிறான், சூழ்நிலை தடுக்கிறது, போக முடியாது. இப்படி தனியா விடுறோமேன்னு சொல்லிட்டே இருந்தார்கள். அப்போ ஒருத்தன் எழுந்து குரல் கொடுத்தான், நம்முடைய நல்ல அதிர்ஷ்டம், இளைய பெருமாள் உடன் செல்லவிருக்கிறார், லக்ஷ்மணன் கூட போகிறார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மித்திரர்களுக்கு அத்தனை ஆனந்தம் ஏற்பட்டதாம். என்ன வால்மீகி என்ன சொல்லியிருக்கார்? இளைய பெருமாள் மித்திரர்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்தார், நண்பர்களுக்கு ஒரு பேரானந்தத்தை நல்கினார். என்ன ஆனந்தம்னா, அப்போ ஒருத்தன் சொன்னானா, இனிமேல் நாம போலன்னா கூட பரவாயில்லடான்னா. அது வரைக்கும் கூட போகணும், நாமும் கைங்கரியம் பண்ணணும்னு கவியாய் தவித்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் போகும் விறகு தெரியாமல் தவித்தார்கள். வழி தெரியலையே, எப்படி போறதுன்னு தெரியல, போக முடியுமான்னு தெரியல, எத்தனையோ கால் கட்டு, அதெல்லாம் மீறிண்டு போறது கஷ்டம். இத்தனை பேசிட்டு இருந்தாலும் இல்லையோ, லக்ஷ்மணன் உடன் செல்லவிருக்கிறான்னு சொல்லப்பட்டதுதான் தாமதம். அப்போ ஒருத்தன் கொடுத்த குரல் என்ன? இனிமே நமக்கு கவலை இல்லை, லக்ஷ்மணன் போனாலே நாம் அனைவரும் சென்றதாக அர்த்தம்னா, நாம மொத்த பேரும் போனதாக பொருள், நாம கவலைப்பட வேண்டியதில்லை. அப்ப பாருங்க, இத்தனை நண்பர்களுக்கும் அந்த ஆனந்தத்தை கொடுத்தவன் சுமித்ரையின் பிள்ளையான சௌமித்ரி. இவாளுக்கெல்லாம் இப்போ ஒரு ஆனந்தம் ஏற்பட்டு சொல்லியோ. நாம கூட போகலேன்னாலும் நாம் அத்தனை பேரும் உடன் சென்றிருப்போமாயின் எத்தனை தொண்டுகளை செய்வோமோ அந்த தொண்டுகளை தனியொரு ஆளாக செய்வதற்குரிய ஆற்றல் பெற்றவன் லக்ஷ்மணன். அவன் போனா நாம போனா மாதிரி. இப்ப சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே. அப்ப இவெல்லாம் என்ன சொல்லியிருக்கா? அவன் போனாலே நாம போன மாதிரின்னு சொன்னாலும் இல்லையோ, அவன் ஒருத்தன் தான் போனா, எல்லாரும் போன கணக்கு அதிலேயே வந்து விட்டது. அதுதான் சுற்றமெல்லாம் பின்தொடர. அந்த ஒருத்தனை சுற்றம் கூட்டம்னு ஏன் சொல்லப்பட்டது அப்படின்னால், இத்தனை பேரும் உடன் சென்றால் இவர்கள் என்னென்ன தொண்டுகளை செய்திருப்பார்களோ அதை ஒருவனாகவே செய்திருக்கிறபடியினாலே சுற்றமெல்லாம் பின் தொடர்ந்து சென்றதாகவே கருத்தில் கொள்ளுதல் வேண்டும். அது இங்கே சொல்லப்படுகிறது. அந்த லக்ஷ்மணன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்? பவாம்ஸ்து சக வைதேஹ்யா கிரிசானுஷு ரம்சியதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஷ்யதேங்கிறான். நீங்க ரெண்டு பேரும் அண்ணாவும் மதனியாரும் ரொம்ப ஆச்சரியமா நீங்கள் அந்த மலைத்தாழ்வரைகளிலே நன்கு சுற்றி வாருங்கள், நன்னா விளையாடுங்கோ, அங்க இருக்கிற ரம்யமான ஸ்தலங்களை எல்லாம் நன்னா பாருங்கோ. இப்படி சொன்னான்னு வச்சுக்கலாம், வேடிக்கை அப்படி சொன்னான்னு கொள்ளுங்களேன். எப்படின்னா, அண்ணா மன்னி உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆச்சு, கல்யாணமான பிற்பாடு நீங்கள் எங்கும் தேனிலவிற்குன்னு போனதாவே தெரியல, எங்கேயும் கிளம்பல. கல்யாணம் பண்ணிட்டு நேரம் அயோத்திக்கு வந்தாச்சு. அயோத்திக்கு வந்து ஒரு 12 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எங்கேயும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போனதா தெரியவே இல்லை. எத்தனை பெரிய அதிர்ஷ்டம்! 14 ஆண்டுகள் தேனிலவு வாய்த்திருக்கிறது.
14 வருஷம் நல்லா வனத்தினுடைய தாழ்வரைகளிலே, நீங்கள் மலைத்தாழ்வரைகளிலே நன்கு ரமித்திருக்க ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு வேண்டிய அத்தனை சௌகரியங்களையும் பண்ணித்தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அது தளிக பண்றதாகட்டும், உங்களுக்கென்று இருப்பிடம் சமைப்பதாகட்டும், இது எல்லாத்தையும் நான் பார்த்து கொள்ளுகிறேன். நீங்க 2 பேரும் சௌக்கியமாக இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிருக்கான். முதலிலே ராமன் வெகுவாக மறுத்தார். லக்ஷ்மணனை அழைத்து கொண்டு போவதற்கு பகவான் முதலிலே சரி என்று சொல்லவே இல்லை, உடனடியாக மறுத்து விட்டார். என்னத்தான் வனம் போகணும்னு சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர நீ வர வேண்டும் என்று சொன்னவர்கள் யாரும் இல்லை. நீ ஏன் வலுக்கட்டாயமாக வருவேன் என்று துடிக்கிறாய்? உன் தாய் உள்ளம் என்ன பாடுபடும், அதனாலே நீ வருவது கூடாதுன்னுட்டார் பெருமாள். லக்ஷ்மணன் பகுவாக சிந்தித்தான், பன்முறை சிந்தித்து பார்த்தான். எதனாலே ராமன் வேண்டான்னு சொல்லிட்டார்? என் பிரார்த்தனையில ஏதாவது குறையா, பிரார்த்திக்கிற விதத்திலே குறையா? நான் நன்னாத்தானே கேட்டேன், அப்பதான் ஒரு விஷயம் அவனுக்கு புலனாயிற்று. கேட்டேன், ராமன் தனித்திருக்கிற போது கேட்டேன், இது பெரும் பிழை. அவர் தனியா இருக்கிறச்சே போய் நான் பாட்டுக்கு அவர்கிட்ட போயிட்டு அண்ணா உங்களோட நானும் காட்டுக்கு வரேன்னு இவன் ஒரு வார்த்தையில சொல்லிட்டான். அவர் அரை வார்த்தையில முடிச்சுட்டார், வராதேன்னு விட்டார். அவ்வளவுதான். நானும் வரேன்னா வேண்டாம், தேவையில்லை, இங்க இரு. அதுக்கு மேல பெருசா வாதத்தை வார்த்தைகளை வளர்ப்பதற்கே பகவான் விரும்பவில்லை. அப்ப என்ன பண்றது? சரி, சீதா பிராட்டியோடு அவன் சேர்ந்திருக்கிற வேளையிலே அந்த தருணத்திலே அவளை முன்னிட்டு கொண்டு அவனிடத்திலே சென்று நாம் கேட்போமாயின் நிச்சயமாக பகவான் சரி என்று சொல்லுவார் என்று உறுதியாக நம்பினான். சீதையோடே ராமன் சேர்ந்து அமர்ந்திருக்கிற காலத்திலே அண்ணா உள்ளே வரலாமான்னு கண்டு உள்ளே போனான். கையை கூப்பிக்கொண்டு நின்றான். முதல்ல சீதா பிராட்டியினுடைய திருவடிகளை பணிந்தான். மதனியாரே, நீங்களும் சொல்லுங்கள், அடியேனும் உடன் வரலாம் என்று இருக்கிறேன். நான் வந்தா உங்களுக்கு உபதிரவமா இருக்க மாட்டேன், நிச்சயம் உபகாரமாத்தான் இருப்பேன், சொல்லுங்கோ. சீதா பிராட்டி சொன்னாள், இளைய பெருமாள் வரட்டுமே, அவர் வந்தா நமக்கு நல்ல பொதுபோக்கா இருக்குமே. ராமன் கேட்டான், நீ எங்க வரேன்னு கேட்டான். அப்போது வரைக்கும் சீதையை அழைத்து செல்வதாகவும் ராமனுக்கு உத்தேசமே இல்லை. நீ எங்க கிளம்புற? என்ன பார்த்து எங்க கிளம்புறேன்னு சொல்ற? நீ போற இடத்துக்கு நானும் வரத்தான் வருவேன். அது நாடாகிலும் சரி காடாகிலும் சரி, வாழ்க்கை உன்னோடுதான். நீ போகிற இடமெல்லாம் நானும் வரத்தான் செய்வேன். அதெல்லாம் கூடாதுன்னார் பெருமாள். அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ இங்கே தான் இருக்கணும். உன்னை யார் காட்டுக்கு வர சொல்லி இருக்கிறார்கள்? காடு சுடும், நீ வர வேண்டியதில்லை. நீ இல்லாவிடில் நாடே சுடும். எனக்கு காடு எவ்வளவோ தேவலாம், அதனால வந்தே தீருவேன். இன்னொன்னு நான் உனக்கு சொல்றேன் ராமா, இது பலர் அறியாத மர்மம். சீதை சொன்னாள், நான் பிறந்த உடனே ஊர்ல இருக்கிற மிகச்சிறந்த சோதிடக்கலை வல்லுநர்கள் அனைவரும் வரவழைக்கப்பட்டார்கள். எத்தனை பேர் ஜோதிஷ சாஸ்திரத்திலே தேர்ந்தவர்களோ ஜோசியர்களோ அத்தனை பேரையும் எங்க அப்பா வரவழைச்சுட்டார். மிகச்சிறந்த ஒரு பெண் குழந்தையை நான் பெற்றெடுத்திருக்கிறேன். நீங்கள் எல்லாம் அவளுடைய ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்து அவளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்ல வேண்டியது அப்படின்னு அத்தனை பேரையும் நியமித்தார். வந்தவர்கள் அத்தனை பேரும் சோட போகிறவர்கள் அல்லர்கள். எல்லாரும் அந்த கலையிலே தேர்ச்சி பெற்றவர்கள். மொத்த பேரும் தனித்தனியாக அந்த கிரக சஞ்சாரங்களை எல்லாம் கணித்து அந்த நட்சத்திரத்துக்குண்டான பெருமையெல்லாம் பார்த்து எந்த தருணத்திலே ஜனக மகாராஜருக்கு சீதை கிடைத்தாலோ அந்த நேரத்தையும் ஒப்பிட்டு பார்த்து கடைசியில மொத்தமா அத்தனை பேரும் கொண்டு வந்து கொடுத்துருக்கா. எல்லாரும் கொண்டு வந்து ஆன்சர் ஷீட்டை கொடுத்தாச்சு. ஒரே ஆன்சர் தான், அத்தனை பேரும் எழுதியிருந்தா. ஆகச் சிறந்த ஒரு மணவாள பிள்ளையை கைப்பிடிப்பாள். இவ எவனை கல்யாணம் பண்ணிக்க போறாளோ அவனை மாதிரி ஒரு புருஷோத்தமன் உலகத்திலேயே கிடையாது. மிகச்சிறந்த வரன் இவளை தேடி வருவான், அவனையே கைப்பிடிப்பாள். இது பாயிண்ட் நம்பர் 1. 2வது பாயிண்ட் எழுதியிருந்தா, நிச்சயமாக வனம் போவாள். இது 2வதா எழுதப்பட்டிருந்தது. நிச்சயமாக வனம் செல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது இல்லையோ? சீதை சொல்லுகிறாள், இது ஒரு ஜோசியர் இல்லை, 2 ஜோசியர் இல்லை, 100கணக்கான பேர் ஒன்று போல கணித்து இந்த 2 விஷயங்களை சொல்லியிருக்கா. எனக்கு கூட பெருசா முதல்ல நம்பிக்கை கிடையாது ராமா. ஆனா எப்போது முதலாவது பலித்ததோ, உன் கரம் பிடித்தேன், நீ என் கரம் பிடித்தாய், நமக்குள்ளே திருமண உறவுங்கிறது ஏற்பட்டது. எப்போது முதலாவது சொல்லி வைத்தார் போலே பலித்ததோ அன்று தொடங்கி 2வது எப்ப பலிக்கும்னு நான் பார்த்துட்டே இருந்தேன்னா. மனம் போறதை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையோ? எப்ப போக போறோம்னுட்டு சில ஜோடி துணிகளெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு நான் தயாராகி விட்டேன்கிறா. அன்றிலிருந்து நான் வனம் போகிற நாளை எதிர்பார்த்தே காத்திருக்கிறேன். கச்ச ராம மயா சஹா. ராமா, நீ என்ன கேட்ட? என்னோட நீ வர வேண்டாம் தான் நீ சொன்னேன். இப்ப நான் சொல்றேன், நான் முன்னே போகிறேன், என் பின்னே நீ செல்னா.
கச்ச ராம மயாசக, என்னுடன் கூட நீயும் நடப்பாயாக என்று சீதா பிராட்டி ராமனை பார்த்து சொல்லுகிறாள். அதனால் அவளை அழைத்து செல்வதுங்கிறது ராமனாலே மறுக்க முடியாமல் போய்விட்டது. அப்ப சீதா பிராட்டி சொல்றா, லக்ஷ்மணனையும் அழைத்து கொண்டு போகலாம், அவரும் கூட இருந்தா நமக்கும் பாதுகாப்பாக இருக்கும். அவரும் பாவம் ஒரு கணம் கூட உம்மை பிரிந்து இருந்ததே கிடையாது, உம்மாலும் அவரை விட்டு பிரிந்து இருக்க முடியாது, அதனாலே அழைத்து கொண்டு செல்வதுதான் யுக்தம். சரின்னுட்டார் பெருமாள். லக்ஷ்மணனை பார்த்தா அழகா தெரிஞ்சுட்டார். முதல்ல ராமன் தனித்திருக்கிற போது போய் கேட்டு பார்த்தோம், உடனே மறுத்தான், இராய்த்தான். அதே ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிற வேளையிலே இவளை முன்னிட்டு கொண்டு அவனிடத்திலே சென்ற போது நம்முடைய காரியங்கிறது தலை கட்ட பெற்றது, இது தெரியாமல் போய்விட்டதே. ராமானுஜர் திருவரங்கத்திலே ஒரு பங்குனி உத்திர நன்னாளிலே கத்தியத்ரயத்தை அனுசந்தானம் பண்ணினார். முக்கியமா சரணாகதி கத்தியம். கத்தியம் அப்படின்னால் அது ஆங்கிலத்திலே புரோஸ்னு சொல்லுவார்கள், தமிழ்ல உரைநடைங்கிறோம். சில காவியங்கள், இலக்கிய நூல் வகைகள் அதெல்லாம் பார்த்தோம்னா அது உரைநடை வடிவத்திலே இருக்கும். சிலது செய்யுள்களாக போயம்களாக படைக்கப்பட்டிருக்கும். இப்ப கத்தியம் பத்தியம், பத்தியம்னா செய்யுள், கத்தியம்னா உரைநடை வடிவில் அமைந்திருக்கிற நூல். கத்தியத்ரயம் அத்தகு 3 நூல்களை உள்ளடக்கிய தொகுதி, அதற்குத்தான் கத்தியத்ரயம். உரைநடை வடிவில் 3 நூல்களை உள்ளடக்கிய தொகுதிகள், அதற்கு கத்தியத்ரயம்னு பேர் வச்சிருக்கா. சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் என்று 3 நூல்கள் இன்றைக்கும் திருவரங்கத்திலே பங்குனி உத்திர நன்னாளிலே பகவானும் பிராட்டியுமாக ஏகாசனத்திலே சேர்ந்து எழுந்தருளி இருக்கிற வேளையிலே அந்த ராத்திரி வேளை கத்தியத்ரய கோஷ்டிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சரணாகதி கத்தியத்தை அந்த நாளில்தான், பங்குனி உத்திர திருநாளில்தான் ராமானுஜர் விண்ணப்பித்தார். ஏன்னா பங்குனி உத்திர தன்னைக்கு தான் சீதைக்கும் ராமனுக்கும் விவாகமாயித்துன்னு சொல்லுவார்கள். பங்குனி உத்திரம் திருவரங்கத்திலே காட்சி தரும் ஸ்ரீரங்கநாச்சியாருடைய அவதார நன்னாள், அவளுடைய திருநக்ஷத்திர தினம். அந்த ஏத்தமும் இருக்கிறது. அன்னைக்கு தான் 2 பேரும் முக்கியமா சேர்ந்து இருக்கிறார்கள். இந்த பெருமையை முக்கியமா பார்க்கணும் இல்லையோ. மற்ற தினங்களிலே பகவான் எங்கோ இருப்பார், தாயார் எங்கோ இருப்பள். சில உற்சவங்களிலே தாயார் சந்நிதிக்கு நேர் எதிரிலே வந்து நம்பெருமாள் நிற்பது உண்டு. ஆனா எத்தனை தள்ளி இருப்பார் தெரியுமா? அந்த சாலை இருக்கு பாருங்க, அந்த வண்டியெல்லாம் போறதே. இப்போ இங்க நான் உட்கார்ந்து இருக்கிறேன், அங்க இருக்கிற சாலை, அந்த சாலையிலே வண்டிகள் கடக்கின்றன, அங்கதான் தாயார் சந்நிதினா பெருமாள் இங்க நிற்பார். இதெல்லாம் வந்து மனைவியை பார்த்துட்டு போன கணக்கில் சேருமா? இதெல்லாம் எங்கோ தள்ளி நின்றுட்டு அந்த ரோட்ல இருந்து ஹாய் சொல்லிட்டு போன கதை அதெல்லாம் சரிப்பட்டு வராது. தாயார் பார்த்தாள், வருஷத்துக்கு ஒரு நாளேனும் நம்மிடத்திலே வரமாட்டானோன்னு காத்திருந்தாள். வரவும் செய்தான் பெருமாள். அது கூட ஏன் வந்தார் தெரியுமா? உறையூர்ல போய் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அவர் வந்துடுவார். இது தாயாருக்கு தெரியாதுன்னு அவர் நினைச்சுட்டு இருப்பார். உறையூருக்கு போயிட்டு கமலவல்லி நாச்சியார்னு அவளை திருமணம் செய்து கொண்டு திரும்ப இங்கே வந்து சேருவர். அதற்குள்ளே இவளுக்கு செய்தி சொல்லப்படும், உங்க ஆதுகாரர் அங்க போய் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கார். தாயார் உள்ளுக்குள்ளே மெதுவாக புன்னகைத்தபடியே, அங்குரையும் கமலவல்லியும் நாம் தானே, அதுனா வேற யாராவதா? இங்க ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய அவதாரமாக ஸ்ரீரங்கநாச்சியாராக நாம் விளங்குகிறோம். அங்கே அதே ஸ்ரீரங்கநாச்சியார், அதாவது நாமே கமலவல்லி தாயாராக காட்சி தருகின்றோம். இருந்தாலும் அவரோட விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை விட்டு கொடுத்துடக்கூடாது. இன்னைக்கு அவரை திண்டாடச் செய்கிறோம் என்று தீர்மானித்துக் கொண்டு அந்த பல்லக்கிலே பெருமான் இவளை சமாதானம் படுத்தணும். ஏன்னா அவர்கிட்ட போய் திரும்ப யாரோ சொல்லியிருக்கா, நீ உறையூர்ல போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்த சமாச்சாரத்தை யாரோ தாயார் இடத்துல போட்டு கொடுத்துட்டா, போட்டு கொடுத்ததுனாலே உன்னை போட்டுடைப்பதற்கு அவள் தயாராக இருக்கிறாள், சரி சமாதானம் பண்ணுவோன்னுட்டு பல்லக்கில் அப்படியே நேரம் வராரு பாருங்கோ. மட்டையடி உற்சவம்னு ரொம்ப பிரசித்தம். அவர் உள்ள போகணும்னு ஆசைப்படுவார். தாயார் வெளியிலே தள்ளுமா போலே பெருமானை திரஸ்கரிப்பாள், நிராகரிப்பாள். அப்ப நம்மாழ்வாரை வரவழைத்து அவர் சமாதானம் செய்து அரையர் சுவாமி வந்து விண்ணப்பிப்பர். அந்த சம்வாதமே ரொம்ப அழகா இருக்கும். தாயார் பேசுகிற பேச்சு, பெருமாள் பேசுகிற பேச்சு. உம்மை யாரோ உறையூரிலே பார்த்ததாக சொன்னார்களே அப்படின்னால் பெருமாள் தரப்பிலிருந்து என்ன தெரியுமா பதில் சொல்லப்படும்? உறையூரா? உறையூர் என்கிற ஊரை நாம் காதால் கேட்டதுமில்லை, கண்ணால் கண்டதும் இல்லைன்னுடுவர். அப்படி ஒரு ஊர் இருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது, இன்னைக்கு தான் தெரியும். இந்த மாதிரி அந்த வாக்குவாதம் எல்லாம் சற்று நீண்டு கடைசியில ஆழ்வார் சமாதானம் பண்ணி வைக்க பெருமாள் உள்ளுக்குள்ளே எழுந்தருடுவர். இந்த கூட்டம் இருக்கு பாருங்கோ, அதுல புத்திசாலி கூட்டம், இன்னொரு கூட்டம் நம்மளை போல இருக்கிற கூட்டம். 2 விதமா உண்டு. நான் அறிவில்லாத கூட்டம்னு சொல்லலை, நம்மளை போல இருக்கிற கூட்டம்னு சொல்லிட்டு எப்படி வேணும்னா புரிஞ்சுக்கலாம். ஒரு வெளிநாட்டு பாராளுமன்றம், அங்க ஒரு பெரிய அரசியல் தலைவர் பேசிட்டு இருக்கார். அவர் பேசிட்டே இருக்கிறச்சே என்ன சொல்லிட்டார்? இந்த அவையிலே இருக்கிற பாதி பேர்கள் முட்டாள்கள்னுட்டார்.
உடனே பல பேர் எழுந்து ஓஹோன்னு கத்த ஆரம்பிச்சுட்டா. இந்த மாதிரி எப்படி பேசலாம், இதை உடனே அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும், இது ஏறிடக்கூடாது புஸ்தகத்துல, இந்த நாளிலே இந்த மாதிரி சொல்லப்பட்டதுன்னு ஏறிடக்கூடாது, அப்படி சொன்னவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த அவையில் பாதி பேர்கள் முட்டாள்கள்னு சொன்னாரே, அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் எழுந்தார். நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன், வேணும்னா கொஞ்சம் மாத்தி சொல்றேன், இந்த அவையிலே இருப்பவர்களே பாதி பேர்கள் அறிவாளிகள்னார். அர்த்தம் ஒண்ணுதானே, பாதி பேர் முட்டாள்கள்னு சொன்னா என்ன, பாதி பேர் அறிவாளிகள்னு சொன்னா என்ன. அது போல அங்க இருக்கிற கூட்டத்தை ரெண்டு வகையா பிரிச்சுடலாம். பாதி பேர் அறிவாளிகள், பாதி பேர் நம்மள போலேன்னு. இப்ப என்னையும் சேர்த்து விட்டுட்டதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. பாதி பேர் நம்மள போல என்னன்னா, நாம எல்லாம் பெருமாள் பின்னாடி நின்றுட்டு இருப்போம். இவர் பாவம், இவருக்கு யார் சப்போர்ட், நாம ஆதரவு கரம் நீட்டினாத்தான் உண்டு. ஏதோ போயிட்டு வந்திருக்காருங்கிறதுக்காக ஒரு பெண் பிள்ளை இத்தனை படுத்துறதா, எத்தனை ஆசையா தாயாரை பார்க்கணும்னு வந்திருப்பார். அறிவாளிகள் கூட்டம் தாயார் பக்கத்துல போய் ஏற்கனவே நின்றுடுவா. அது என்னமா இவர் போய் அங்க போய் கல்யாணம் பண்ணிட்டு வரலாம், அதெல்லாம் தப்பு கிடையாதா? இன்னைக்கு தாயார் என்ன முடிவெடுக்கிறாளோ அந்த முடிவிற்கு நாம் கட்டுப்படுகிறோம். அவனை வெளியிலே துரத்துவது என்று முடிவெடுத்தாலும் சரி, போனா போட்டும் சேர்த்து கொண்டாலும் சரி, எங்கள் தாயார் எடுக்கிற முடிவே இறுதியானது, அவளுக்கு நாங்கள் துணை நிற்போம். சொல்லுவா பாருங்க, கட்சி செயற்குழு பொதுக்குழு எல்லாம் கூடி தலைவருக்கு முழு அதிகாரம் தந்திருக்கிறோம்னுவா. அது சில கட்சின்னு எடுத்துட்டா தலைவர் முழு அதிகாரம் முதலேருந்து அவர் கையில தான் வச்சுட்டு இருப்பார். வெறும் இந்த செயற்குழு பொதுக்குழு எல்லாம் ஒரு நாடகத்துக்காக கூடும். ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல செயற்குழு பொதுக்குழு கூடி விவாதித்து அப்படின்னாலே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். தலைவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார், இல்ல அதை ஒப்புக்கொள்ளவில்லை அவர்கள், அதனால கட்சி உடையும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது எழுதி போட்டு இருப்பா. இப்போ அதை மறந்துடுவோம். இந்த இடத்துல நாம் என்ன முடிவு பண்ணிட்டோம், அதாவது அறிவாளிகளாக இருப்பவர்கள் அவ என்ன முடிவு பண்ணிட்டா, தாயார் பக்கத்திலே போய் நின்று கொண்டு கட்சி தலைமை எடுக்கிற முடிவுகளுக்கு நாம் கட்டுப்படுவோம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிட்டா. அங்க போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். கடைசியில தாயார் பெருமானை சேர்த்துக் கொள்வதுன்னு முடிவெடுத்துட்டு வாங்கோன்னு கூப்பிடுற பாருங்கோ. பின்னாடி பெரும் கூட்டமா நாம் அத்தனை பேர் ஆதரவு கரம் நீட்டி கொண்டு நின்றோமே, நம்மளெல்லாம் ரங்கநாதன் திரும்பியே பார்க்க மாட்டார். தாயார் வாங்கோன்னு கூப்பிட்டாச்சு, சரசரன் அவர் உள்ள போயிடுவார். கதவை போட்டு நல்லா அழுத்தி மூடுடான்னு சொல்லியாச்சுன்னால் கூட போனவா எத்தனை பேர் போனாலோ அவளுக்கு தான் பாக்கியம்னு வச்சுக்கோங்க. மீதி பேர்களை அப்படியே தேக்கி விடுவார்கள், வெளியிலேயே நிற்க வேண்டியதுதான். இத்தனை நாள் இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோமேன்னா அவ்வளவுதான், காரியம் ஆயிடுத்து. இதுக்கு மேல நீ சப்போர்ட் பண்ணா என்ன பண்ணலன்னா என்ன, ஓட்டு போட்டாச்சு, நான் மந்திரி ஆகியாச்சு, இனிமே 5 வருஷம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற போலே இனி அடுத்த வருஷம் பங்குனி உத்திரத்துக்கு பார்த்து கொள்ளலாம்னு ரங்கநாதனுடைய அபிப்பிராயமா இருக்கலாம். நேர உள்ள போயிடுறார். அந்த நாள் முழுக்க பெரிய பிராட்டியாருடன் அவர் நேரத்தை செலவழிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான திருவஞ்சனம் எல்லாம் உண்டு. அதுக்கு மேல பின்மால அங்கிருந்து கிளம்பி வெளியிலே வருவர். அந்த நாளைத்தான் ராமானுஜர் சரணாகதி கத்தியத்தை அனுசந்திப்பதற்கு தேர்ந்தெடுத்தார். 3 கத்தியங்களையும் சொன்னார்னு சொல்லுவா. இல்ல சரணாகதி கத்தியம் மட்டும் அன்றைய தினம் சொல்லப்பட்டதுன்னு சொல்கிறவர்களும் உண்டு. ஏன் அந்த நாளை தேர்ந்தெடுத்தார்னா, அவர் சொன்னார் இந்த நாள் தானே 2 பேரும் சேர்ந்து இருக்கா அப்படின்னா நல்ல மூட்ல இருப்பார்னு அர்த்தம். 2 பேரும் சேர்ந்து இருக்கும் போது இவளை முன்னிட்டு கொண்டு அவனிடத்திலே ஒன்றை வேண்டுவோமாயின் நிச்சயமாக அவன் செய்வான். பகவன் நாராயணாபிமதானுரூப ஸ்வரூப ரூப குணவிபவைஸ்வரிய ஷீலாத்யனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் அகில ஜெகன்மாத்திரம் அஸ்மன்மாத்திரம் சரண்ய சரண்யாம் அனன்ய சரணஹா சரணமஹம் பிரபத்யே. முதல்ல தாயாரத்தான் வணங்குகிறார். உன்னை போல ஒருத்தி உண்டா, எங்கள் பெருமானுக்கென்னே இட்டு பிறந்தவளாக நீ இருக்கிறாய். நீ இருப்பதால் தான் பெருமான் பெருமானாகிறான். ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஷ்ணுதேன்னு பிரமாணம். திருவுடன் இருப்பதால் தான் பகவான் அவன் ஸ்ரீமானாக ஆகிறான், அவன் பகவானாகவே ஆகிறான். தாயார் பக்கத்தில் இருக்கிறதுனால தான் பகவான் பகவானாக ஆகிறார். திருவுக்கும் திருவாகிய செல்வன் கஸ்ரீ ஸ்ரீயா பரமசத்வ சமாஸ்ரேயக்கா கஃப் புண்டரீக நயனா புருஷோத்தமக்கான்னு ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்திலே பாடுகிறார். திருவுக்கும் திருவாகிய செல்வான்ட்டு ரொம்ப ஆச்சரியமா திருவங்கை ஆழ்வாருடைய பாசுரம். அப்ப திருவுக்கும் திருவாகிய செல்வன் ஸ்ரத்தையா தேவோ தேவத்வம் அஷ்ணுதே புருஷ சூக்தம் ஓதுகிறது. ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்னியௌ அஹோராத்திரே பார்ஷ்வே நக்ஷத்ராணி ரூபம் அஸ்வினவ்யாத்தம் இஷ்டம் மனிஷானா அமும் மனிஷானா சர்வம் மனிஷானான்னு ஓதுகிறது. சஹசிர சீருஷா புருஷகான்னு ஆரம்பிக்கும். 1000 தலைகள், 1000 பாதங்கள், 1000 கண்கள். யாருக்குன்னு கடைசி வரைக்கும் சொல்லிட்டே வராது. கடைசியில சொல்றது, எவனுக்கு திருமகளும் மண்மகளும் மனைவிமார்களாக இருக்கிறார்களோ அவன்தான் பரமாத்மா. அப்ப அடையாளமே தாயார் தான் ஆகி போச்சா? யார் பரமாத்மான்னு கேட்டா நாராயணன் பரமாத்மான்னு சொல்லலாம் இல்லையோ? ஸ்ரீமானான நாராயணன் பரமாத்மா. இங்கதான் விஷயமே அடங்கி இருக்கிறது. யார் பரமாத்மாங்கிறது கேள்வி. சிம்பிளா பதில் சொல்லணும்னா நாராயணன் பரமாத்மா, முடிஞ்சு போச்சு. அப்படி யாரும் சொல்ல மாட்டார்கள். ஸ்ரீமானான நாராயணன் எவன் திருமகள் கேள்வனோ
அவன்தான் பரமாத்மா. கீழே ஒரு நாள் சொன்னேன்னு ஞாபகம். தாயாருடைய பார்வை அடிக்கடி எந்த வஸ்து எந்த பொருளின் மீது விழுகிறதோ அதுவே பரமாத்மான்னா. அடிக்கடி அவள் எவனை பார்க்கிறாளோ அவன் பரமாத்மா. அவ தேடி தேடி பெருமானோடி பார்த்துட்டே இருப்பாள். இங்கதான் இருக்குதா, சரி இருக்கட்டும் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பா. அவ பார்வை பட்டுட்டே இருக்கு பாருங்க, அந்த வஸ்து பரமாத்மா. அப்ப பரமாத்மா யாருன்னா இத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கானா இத்தனை பேரை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது நேரம் ரொம்ப பிடிக்கும். யார் இவரா அவரான்னு தேட வேண்டியது இல்லை. அப்ப தாயாரை பார்த்துட்டா போறோம். அவ யார் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கா, ஓ அங்க மூலையில உட்காந்துருக்கார் அவர் தான் பார்த்துட்டு இருக்கா, ஓ அப்ப 4 கையோடு இருக்கார் அவர் தான் பரமாத்மா. திரு நீ மிக்கு கண்டது பரபிரம்மம். ரொம்ப அழகான வார்த்தையில ஒரு சுவாமி ரொம்ப அழகா முடிச்சுட்டார். கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் திருமலை ராமகிருஷ்ண ஐயங்கார் சுவாமின்னு ஒரு சுவாமி இருந்தார். அவர் ஸ்ரீகுணரத்ன கோஷங்கிற அந்த புஸ்தகத்தை பராசர பட்டருடைய அந்த துதி நூலை ரொம்ப அழகா தமிழ் படுத்தி இருக்கிறார். அதுல ஒரு இடத்துல சொல்றார், திரு நீ மிக்கு கண்டது பரபிரம்மம். நீ அதிகமாக எந்த பொருளை பார்த்தாயோ அந்த பொருளே பரபிரம்மங்கிறார். அதனால தாயாருடைய ஒரு அனுக்கிரகம் அது பெருமானுக்கும் கிடைத்தால்தான் பெருமான் பெருமானாக ஆகிறான் அப்படிங்கிறது தேறுகிறது. அதனால தாயாரை இட்டுத்தான் பகவானுக்கு பெருமை என்பது விளங்குகிறது. அவளோடு சேர்ந்திருக்கிற காலத்திலே பகவான் நம்மை ஏதும் செய்ய மாட்டான், தண்டிக்க மாட்டான், நம் பிரார்த்தனைகளை கேளாமற் போக மாட்டான். அதனால அந்த நாள்ல தான் கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டார். யாரு? ராமானுஷர். கேட்டா என்ன சொல்லுவார்? ஏற்கனவே லக்ஷ்மணனாக நான் பிறந்திருந்த காலத்திலே கூட வனம் போவதற்காக ராமன் தனித்திருக்கிற போது முதலிலே ராமனை நாடினேன். அவர் என்ன சொல்லிட்டார்? அதெல்லாம் நீ வர வேண்டான்னு சொல்லிட்டார். ஆனா எப்போது சீதா மகாலட்சுமி ஸ்ரீ மகாலட்சுமியோட அவன் கூடியிருக்க பெத்தவனாக காட்சி அளித்தானோ அப்ப தாயாரை முன்னிட்டு கொண்டு நான் பிரார்த்தனைகளை செய்த போது மறுக்காமல் மறக்காமல் என்னையும் உடன் அழைத்துக் கொண்டார். அதனால தான் இந்த நாளை தேர்ந்தெடுத்தேன்னார். சரி, சரணாகதி கத்தியத்தை அனுட்டிக்கிறீர், என்ன கேட்டு பெற வேண்டும் என்று இன்று வந்திருக்கிறீர்னால் தமக்காக ஏதும் கேட்டு பெற்று அறியாதவர் நமக்காக பிரார்த்தனை பண்றார். அவர் கேட்டது ஒன்றுதான். நம்முடைய சம்பந்தம் தொடர்பு இருக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் பெருமானே நீ அனுகிரகம் செய்தாக வேண்டும். இதைத்தான் கேட்கிறார். எவ்வவர்களுக்கெல்லாம் என்னோடு தொடர்புண்டோ அவ்வவர்களை நீ ஒருபோதும் மறுக்கலாகாது, தடுத்திடலாகாது. இதுதான் விஷயம். இது ராமானுஜர் நம் பொருட்டு செய்திருக்கிற உயர்ந்த சரணாகதி. அதை எந்த நாளிலே அனுட்டித்தார்? பங்குனி உத்திர நாளிலே அனுட்டித்தார். ஏன் அந்த நாளை தேர்ந்தெடுத்தார்? அன்றுதான் இருவரும் சேர்ந்திருந்து அனுகிரகிக்கின்றார்கள். அவர் 2 பேரும் சேர்ந்திருக்கிற நிலையிலே தாயாரை முன்னிட்டு கொண்டு பெருமானிடத்திலே செல்லுகிறேன். பெருமான் அங்கீகாரம் பண்ணிட்டார், சேர்த்துட்டார்னால் அவ்விருவருமான இணையிலே தொண்டுகளை செய்கிறேன். இந்த 2 விஷயம் நீங்க மீதி விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுட்டாலும் சரி, மறந்துட்டாலும் சரி. மறந்துட்டா என்ன சௌகரியம்னா திரும்ப வர வருஷங்கள்ல திரும்ப சொல்லிட போறேன். அதனால அது ஒன்றும் பெரிய கட்டம் கிடையாது. ஆனா 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். தாயாருடைய ரோல் என்ன, பெருமாளுடைய ரோல் என்ன, இந்த 2 பேரை பத்தி தெரிஞ்சுப்போமா? சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பக்கம் பெருமாள்னு எழுதிக்கோங்க, கோடு போட்டுக்கோங்க, தாயார்னு போட்டுக்கோங்க. பெருமாள் அவரே மோட்சம் அளிப்பவர், மோட்ச சாம்ராஜ்யம் அவர் தான் கொடுக்கிறார். அப்ப தாயார் வேலை பரிந்துரை செய்பவள். அவள் நமக்காக புருஷகாரம் செய்கிறாள். அவள் பரிந்துரை செய்தால் மட்டுமே பகவான் அனுகிரகிக்கிறார். முடிஞ்சு போச்சு. இப்ப மோட்சம் கிடைச்சுடுத்து தாயார் என்ன பண்ணட்டும்னா அவர் 2 பேரும் சேர்ந்துதான் இருப்பா. அந்த இருவருமான சேர்த்தியிலே கைங்கரியம். இந்த கைங்கரியத்தை அதுக்கு நான் பகவானுக்கு மட்டும் பண்ண போறது கிடையாது, அவ்விருவருமான சேர்த்தியிலே கைங்கரியம். அப்ப முதல் நிலையிலே நான் பெருமான் திருவடிகளிலே சென்று விழும் காலத்திலே எனக்காக பரிந்து பேசுகிறவளாக அவள் இருக்கிறாள். அந்த ரோலை அவள் ஹேண்டில் செய்கிறாள், அந்த ரோலை அவள் எடுத்துக்கொள்கிறாள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவர் நமக்கு அனுகிரகம் பண்ண பிற்பாடுன்னா அப்ப அவ என்ன ரோல் எடுத்துக்கிறான்னா நாம பண்ணுகிற கைங்கரியத்தை அவனுடன் கூடவிருந்து அவளும் ஏற்றுக்கொள்கிறாள். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்னு, நாம் பகவானை அனுபவித்தல் அல்லது பகவான் இந்த ஆன்மாவை அனுபவித்தல், அந்த அனுபவத்தை வளர்ப்பவளாகவும் அவள் தான் இருக்கிறாள். இதுவும் தாயாருடைய பணி. இந்த அனுபவத்தை நன்னா வளர்த்து கொடுக்கிறவளாக அவள் இருக்கிறாள். ஆகவே தாயாருங்கிறவள் இன்றி அமையாதவள். அவளை முன்னிட்டு கொண்டே செல்ல வேண்டும்ங்கிறதுனாலே அந்த கிரமத்தை இன்றைய பாசுரம் தொடங்கி ஆண்டாள் நாச்சியார் நன்கு காட்டி கொடுக்கிறாள். ஹனுமான் சீதையை தேடி போனார். சீதையை தேடி புறப்படும் போது அவர் என்ன தெரியுமா பிரார்த்திக்கிறார்? நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய நமோஸ்து தேவ்யை ஜனகாத்மஜாயை. முதல்ல ராமனே உன்னை வேண்டிக் கொள்ளுகிறேன், சீதா பிராட்டி எங்கிருக்கிறாள் என்று நீ காட்டுவாயாக. நான் போய் கேட்டேன். அவருக்கு தெரிஞ்சா அவரையும் அழுதுட்டு உட்கார்ந்துருக்கார்.
அவரே மூலையில் உட்காந்து அழுதுன்னு இருக்கார். சீதே சீதே எங்க இருக்கேன்னு தெரியலையே, எங்க இருக்கேன்னு தெரியலையே. கீழே சொன்னேனே, உனக்கும் எனக்கும் இடையிலே நாம் ஆலிங்கனம் செய்து கொள்ளும் காலத்தில் நீ ஒரு நெக்லஸ் போட்டு இருந்தா கூட, ஒரு செயின் போட்டு இருந்தா கூட, அது நமக்கு இடையில பெரிய தடையாக இருந்த காலம் ஒன்று. இப்ப உனக்கும் எனக்கும் இடையில இத்தனை ஊர் இருக்கு, இத்தனை காடு இருக்கு, இத்தனை மலை இருக்கு, இத்தனை ஆறு இருக்குன்னு அவர் புலமின்று இருக்கார். அவர்கிட்ட போயிட்டு சீதை எங்க இருக்கான்னு நீயே சொல்லிவிடுனா, எனக்கு தெரிஞ்சா நான் ஏன்பா அவனை அனுப்ப போறேன்னு கேட்பார மாட்டாரா? நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய, லக்ஷ்மணனையும் வேண்டிக் கொள்ளுகிறார். லக்ஷ்மணா நீயும் அனுகிரகம் பண்ணுப்பா, உன்னை முன்னிட்டு கொண்டு நான் ராமனிடத்திலே பிரார்த்திக்கிறேன். நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய, நமோஸ்து தேவிய ஜனகாத்மஜாய. அடுத்து பெரிய குண்டை போட்டார். சீதே நீ எங்க இருக்கிறாய் என்று எனக்கு காட்டுவாயாக. இது என்னது, இது யாரை தேடி போறோமோ அவளையே நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கோன்னா. நான் கீழே ஒரு நாள் இங்கே சொன்னேன்னா அங்கே சொன்னேன்னா ஞாபகம் இல்லை. ஒருத்தர் ஃபோனை நம்ம பாத்துல விட்டுட்டு போயிட்டார். அதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டா. இது அவர்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னா நான் கொடுத்துட்றேன். ஆனால் அவர் எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுன்னா, நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். என்ன எங்கேருந்து பண்ணுறது? அவர் ஃபோன் தான் எங்கிட்ட இருக்கேன். ஃபோனை விட்டுட்டு போனார், அதை கொடுன்னு தான் எனக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது அவருக்கு நீ எப்படி கொடுப்பேன்னா, நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன். நீ பைத்தியமா நான் பைத்தியமான்னு கேட்டால் ஃபோனை கொண்டு வந்து கொடுத்துவா. நான் கேட்டேன் ஏன் அப்படின்னா, இந்த ஃபோனே உங்ககிட்ட இருக்கே. ஆமாம் இது ஒன்று இருக்கு, வேற ஏதாவது நம்பர் அப்படி கேளு அப்படின்னா. இப்போ சீத்தையை தேடி போறவர், சீத்தை நீ எங்க இருக்கிறா என்று நீயே காட்டுன்னா, அவள் அத்தனை தூரத்துக்கு செய்ய தகுந்தவளா இருந்தா அவளே வந்துட மாட்டாளான்னா, ஹனுமான் ரொம்ப அழகா சொன்னார். அப்படி சொல்லாதீங்கோ. ஜனகர் என்ன சீத்தையை நீ எங்க இருக்கன்னு கேட்டுண்டா போனார். சீத்தை தானா அவருக்கு தன்னை காட்டல. அவர் ஏதோ கலப்பை எடுத்துக்கொண்டு யஜ்ஞம் பண்ணணுங்கிறதுக்காக நிலத்தை உழுவதற்காக போனார். அவ சீத்தை தானா புறப்பட்டிருக்காளே. ஜனகர் கண்ணிலே தான் பட வேண்டும் என்று சீத்தை தான் தீர்மானித்தாளே தவிர சீத்தையை பார்க்க வேண்டும் என்று ஜனகர் தீர்மானித்தார் என்று எங்கேயும் இருக்கிறதோ? இவருக்கு அகப்படணும்னு அவதான முடிவெடுத்தா. எப்படி ஜனகருக்கு தான் அகப்பட வேண்டும் என்று சீதா பிராட்டி முடிவெடுத்தாளோ, அங்கனமே எனக்கும் அவள் கிடைக்க வேண்டும் என்று அவள் முடிவெடுப்பாளே ஆகில் நிச்சயமாக கிடைப்பாள் என்று ஹனுமான் பிரார்த்தித்துக் கொண்டான். இப்ப இந்த ஹனுமானோட பிரார்த்தனையை என்ன கவனிச்சு பாருங்கோ. நமோஸ்து ராமாய, முதல்ல ராமனை வணங்குகிறேன். ச லக்ஷ்மணாய, லக்ஷ்மணனை திருவடி தொழுகிறேன். அதுக்கு மேல நான் பிராட்டியை வணங்குகிறேன், அவளும் தன்னை எனக்கு காட்டட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்ப ஆண்டாளுடைய திருப்பாவை பாருங்க. அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பரு கோமானே. அங்க முதல்ல ராமனை வணங்கினார் ஹனுமான். இங்க நேர பகவானை வணங்கிவிட்டா பிராட்டி, கண்ணனை நேர வணங்கிவிட்டா. அதுக்கு மேல செம்பொற்கடலடி செல்வா பலதேவா, அங்க லக்ஷ்மணனை வணங்கினார் ஹனுமான். இங்க பலதேவனை கண்ணனை வணங்குகிறாள் 17ஆம் பாட்டிலே ஆண்டாள் நாச்சியார். அதுக்கு மேல சீத்தையை வணங்கினார் அங்கே ஹனுமான். இங்க 18ஆம் பாட்டிலிருந்து நப்பின்னை பிராட்டி வணங்கப்படுகின்றாள். அப்ப ஹனுமான் சென்ற பாதையில பிராட்டி போயிட்டு இருக்கா. அவர் ராமனை வணங்கி லக்ஷ்மணனை வணங்கி மேலே சீதா பிராட்டியின் இடத்திலே பிரார்த்தித்தார் போலே இங்கே இந்த பெண்களும் கோதை நாச்சியார் இவளும் என்ன செய்கிறாள் அப்படின்னால், முதல்ல பகவானை திருவிக்கிரமாவதாரத்தை கொண்டாடிட்டு அதுக்கு மேலே நம்பி மூத்த பிரான் பலராமனை பிரார்த்திச்சுட்டு மேலே 18, 19, 20 இந்த பாசுரங்களாலே முக்கியமாக நப்பின்னை பிராட்டியை வேண்டுகிறார்கள். நப்பின்னை பிராட்டி கிருஷ்ணாவதாரத்திலே அவளை பட்ட மகிழ்ச்சியாக குலாவப்படுகின்றாள். ஓரோரு அவதாரத்திற்கு ஓரோரு பட்ட மகிழ்ச்சிக்கு ஏத்தம். பகவான் வராக அவதாரம் பண்ணியிருக்காருனால் வராக அவதாரம் செய்த நிலையிலே ஸ்ரீ மகாலட்சுமியோ அல்லது நீலாதேவியோ வராக பெருமானை சந்திக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கணும். யார்கிட்ட வாங்கணும்னால் பூமி பிராட்டி கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஏன்னா அந்த அவதாரத்துல பூமி பிராட்டிக்குத்தான் ஏற்றம். நிலமங்கை தன்னை இடந்து புல்கிய அவதாரம். பகவான் அதை செய்தாரோ இல்லையோ, அவளை காப்பாத்துறதுக்கு தானே வராக அவதாரமாவே வந்தார். அப்ப ஏற்றம் யாருக்குன்னா அவளுக்குத்தான் ஏற்றம். அப்ப ஸ்ரீ மகாலட்சுமி ஆனாலும் சரி, நீலாதேவி ஆனாலும் சரி, பூமி பிராட்டி மனசு வச்சாத்தான் பகவானை வராக பெருமானை சந்திக்கவே முடியும். இது வராக அவதாரமாச்சா? இப்போ ஸ்ரீராமாவதாரம் அப்படின்னு எடுத்துட்டா அது பூமி பிராட்டி ஆகட்டும் நீலாதேவி ஆகட்டும், சீத்தை சரின்னு சொன்னாத்தான் ராமனை தரிசிக்கவே முடியும், இல்லைன்னா வாய்ப்பில்லை. ஏன்னா இந்த அவதாரத்திலே பிராதான்யம் முக்கியத்துவம்ங்கிறது அது ஸ்ரீ மகாலட்சுமிக்கு தரப்பட்டிருக்கிறது. இப்ப கிருஷ்ணாவதாரத்துக்கு வாங்க. கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணனை பார்க்க வேண்டும்னு திருமகளும் மண்மகளும் ஆசை கொண்டார்களாகில் நப்பின்னை பிராட்டி அவள் மனசு வச்சாத்தான் நடக்குங்கிறார். ஏன்னா இந்த அவதாரத்திலே முக்கியமானவளாக பெருமானுடைய பிரதான மகிழ்ச்சியாக இருக்கிற ஏத்தம் பெத்தவள் மிக்கவள் நப்பின்னை பிராட்டி. அப்ப ஒரு அவதாரத்துல ஒரு தாயாருக்கு ஏத்தம்ங்கிறத பார்த்தாச்சு. இந்த நப்பின்னை பிராட்டி என்பவள் யார் அப்படின்னா, கும்பன்னு ஒரு இளையர் இருந்தார். அந்த கும்பனுடைய பெண்ணாக பிறந்தவள். கண்ணனுக்கு தாய்மாமன் உறவு முறையிலே அமைந்திருக்கிறவர். அவர் அழகான பெண்ணை பெற்றிருக்கார். அதுக்கு மேல இந்த பெண்ணை யாருக்கு கொடுப்பது அப்படின்னா 7 எருதுகளை கன்யாசுல்கமாக வைத்தார்.
ராமாவதாரத்தில் ஒரு வில்லு தான், கிருஷ்ணாவதாரத்தில் 7 எருதுகள், அதுவும் அசுராவேஷம் பொருந்தி இருக்க பெற்ற எருதுகள். அந்த எருதுகளை எல்லாம் வீழ்த்தி அதற்கு மேலே எவனொருவன் வெற்றி வாகை சூடி வருகின்றானோ அவனுக்குத்தான் பெண்ணை கொடுப்பேன். இதுதான் இந்த ஜல்லிக்கட்டுங்கிற வருங்க. இது அந்த நாள்ல கண்ணன் இதை விளையாடி இருக்கார். அது அந்த குலத்துக்கே சேர்ந்த விளையாட்டுங்கிறார். அவர்களுடைய வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் என்பது. கண்ணன் எம்பெருமான் அந்த 7 எருதுகளையும் தவிடுபொடி ஆக்கினான். அதுக்கு மேல நப்பின்ன பிராட்டியை மணமுடித்தான்ங்கிறது ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். பின்னை கொள் நிலமாமகள் கொள் பிறந்திட்டாள்னு சொன்னமா போலே இந்த பின்னை நப்பின்ன பிராட்டியின் இடத்துல ஆழ்வார்களுக்கு ரொம்ப அதிசயித்த பக்தி, அதிகமான பக்தி. ஆழ்வார்கள் பாசுரங்களிலே ருக்மிணி பிராட்டியை பத்தின பிரஸ்தாபம் அதிகமாக இருக்கிறதா, பூமி பிராட்டியை பத்தி அதிகம் இருக்கா, இல்ல நீலாதேவியினுடைய அம்சமான நப்பின்ன பிராட்டியை பத்தி இருக்கிறதானால் முழுக்க முழுக்க நப்பின்ன பிராட்டியினுடைய வைபவம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனை முக்கியத்துவத்தை தந்திருக்கின்றார்கள். கண்ணன் நம்மை அனுகிரகிக்க வேண்டும் என்பதற்காகவே பிராட்டி உடன் வருகின்றாள்ங்கிறத கீழே சொன்னேன். அவன் பிறக்கும் போதெல்லாம் அவளும் பிறப்பதற்கு காரணம் நம்மை காக்கும் விஷயத்திலே பெருமான் எந்த தவறையும் செய்துவிடக் கூடாதுங்கிறதுக்காக. அவர் தவறு செய்வரா அப்படின்னால், சுவாமி அவர் கருணை மிக்கவர் தான். பகவானுடைய கருணையை யாரும் சந்தேகப்படவே இல்லை. அவர் நம்மிடத்துல கருணையோடு நடந்து கொள்பவர் தான். பிரச்சனை என்னன்னா, கருணை மிக்கவரான அவரும் கூட கருணை காட்டாத அளவிற்கு நான் பெரும் பாபங்களை செய்து வைத்திருக்கிறேன். இவ்வளவுதான் பிரச்சனை. எனக்கே பிடிக்கலைங்க போது அவருக்கு பிடிக்குமான்னு ஒருத்தர் கேட்டார். இந்த கேள்வி எத்தனை நியாயம் பாருங்க. என்ன இப்போ ஒருத்தர் நம்ம கிட்ட பணம் கேட்கிறார், தொடர்ச்சியாக கேட்குறார், அப்பப்போ நம்மளால முடிஞ்சதை கொடுத்துருக்கோம், திரும்ப தர்றதுங்கிற வழக்கமே அவருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு தடவை வந்தார், சுவாமி ஒரு 500 ரூபா கொடுங்க சுவாமி, இது ஒரு நாளைக்கு கொடுத்துடுறேன். அப்போ நாம் உடனே ஒரு கேள்வி கேட்டுடுவோம், இந்த மாதிரி இது வரைக்கும் அவனை பார்த்து இந்த கேள்வி கேட்டதில்லை, இப்போ கேட்குறேன், என் இடத்துல நீ இருந்தால் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டு பாருங்க. அவன் நியாயமாக சிந்திக்கக்கூடியவராக இருந்தா கண்டிப்பாக தரமாட்டேன், நீங்க இருக்கிறத முதல்ல வாங்கிட்டு போனதை கொடுத்துடு, அப்புறமா உனக்கு தரேன்னு தான் நீங்க சொல்லுவீங்கோ. பாத்தியா, என் இடத்துல இருந்தா நீயே தரமாட்டேன்னு தான் சொல்றேன், நான் எப்படி தருவது அப்படின்னு கேள்வி கேட்கிறோம் இல்லையா? அதை போல நம்மள நாம கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னால் எத்தனை எத்தனை பாபங்களை அனாயாசமாக செய்து வைத்திருக்கிறோம். நமக்கே பிடிக்காது, நமக்கே ஒரு அவநம்பிக்கை ஏற்படும். பகவான் எங்கனம் நம்மை அனுகிரகிப்பான் என பாவமே செய்து கூடுபூரித்து கிடக்கிற நான் எங்கே, அவர் எங்கே? அவர் கருணை மிக்கவர் தான், ஆனா அதற்கும் எல்லைன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அவர் கருணை மிக்கவர் தான், ஆனா பாபங்களுக்கும் எல்லைன்னு ஒண்ணு இருக்கு. இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மங்கள்ல என்னென்ன பண்ணி வச்சிருக்கேனோ தெரியாது. அதனால் அவர் கருணை செய்யக்கூடியவராக இருந்தாலும் அதற்கு தகுதியான சத்பாத்திரமா நான்கிற பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. இந்த கேள்விக்குறி இருக்குனாலே பயம் வந்துருத்துன்னு அர்த்தம். அது எப்படி சரியாகும்? குளிர்ந்த திருவுள்ளத்திலே சீற்றம் பிறந்தால் பொறுப்பது இவளுக்காகன்னு பிள்ளலோகாச்சாரியருடைய திருவாக்கு. பகவானுக்கு குளிர்ந்த திருவுள்ளம்தான். நீரிலே நெருப்பு கிளறுமா போலே, நீரிலே நெருப்பு கிளறுவதுங்கிறது ரொம்ப அபூர்வம்னு வச்சுக்கோங்க. அது நடக்கிறா போல பெருமானுடைய திருவுள்ளத்திலே நம் பொருட்டு சீற்றம் கோபமே பிறந்தாலும் பொறுப்பது இவளுக்காக. அதை பகவான் பொறுக்கிறார். யார் பொருட்டு பொறுக்கிறார்னு கேள்வி வந்தது. தாயாருக்காக பொறுக்கிறார். அப்ப நம்முடைய ஒரு நன்மைக்காகவே பிராட்டி வருகின்றாள்ங்கிறது தேறுகின்ற விஷயம். ஒரு தடவை வாமனாவதாரம் பண்ணினார் பகவான். ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். வாமனாவதாரம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு தீர்மானிச்சுட்டார். வாமனன் ஒரு குரலன், ஒரு மாணவகனாக பெருமான் வந்தான். பிரம்மச்சாரியனுடைய வடிவம் எடுத்துக்கொண்டு வருகிறான். தன்னை நன்ன தயார் பண்ணிட்டு வைகுண்டத்திலேருந்து பெருமாள் திருப்பார்கடல்லேருந்து கையில கொடையெல்லாம் எடுத்துட்டார், கமண்டலத்தை எடுத்துட்டார். நான் போயிட்டு வரேன்னு கிளம்பினார். தாயார் கேட்டா, போகிறச்சே எங்க போறேன்னு கேட்கக்கூடாது தான், ஆனா எப்பவும் என்னை அழைத்து கொண்டு போகிற ஆசாமி, இப்ப நீ தனியா போயிட்டு இருக்கியே, அதனால கேட்க வேண்டியதா இருக்கு, எங்க போயிட்டு இருக்க அப்படின்னா. பெருமாள் ஒரு நிமிஷம் உட்கார்ந்தார். இல்ல உன்னை மறந்துட்டெல்லாம் நான் போல, இப்ப நான் பிரம்மச்சாரி வேஷத்துல போயிட்டு இருக்கேன், உன்னை கூட அழைத்து கொண்டு போக முடியாது. இந்த மாதிரி இந்திரனுடைய சொத்தையெல்லாம் மகாபலி அபகரித்து கொண்டான். அதனால இந்திரனுடைய சொத்துக்களை எல்லாம் திரும்ப மீட்பதற்காக மகாபலியிடம் நான் பிக்ஷை கேட்டு போயிட்டு இருக்கேன். பிக்ஷை எடுப்பதுன்னா ஒன்று பிரம்மச்சாரிகள் செய்யலாம், சன்னியாசிகள் செய்யலாம். கிரகஸ்தனா இருக்கிறவனுக்கு கொடுக்கிறதே பணி, அவர் தான் பிக்ஷை கொடுக்கணும். அது பிரம்மச்சாரி ஆகட்டும் சன்னியாசி ஆகட்டும், இவ்விருவருக்கும் உணவளிக்கிற கடமை யாருடையதுன்னா இல்லறத்தானுடைய கடமை, ஒரு கிரகஸ்தனுடைய கடமை. அதனால நான் இப்போ பிரம்மச்சாரியா போயிட்டு இருக்கேன், அதனால நீ இப்போ வர வேண்டிய அவசியம் இல்லை. நீ வந்தால் உன்னை பக்கத்துல வச்சுண்டு, இவதான் என்னோட ஒய்ஃபு, ஆனா நான் பேச்சுலர்னா நன்னா இருக்குமா?
பார்க்குறவெல்லாம் சிரிக்க மாட்டா, ஒன்று பேச்சுலர்னு சொல்லு, இல்லை கல்யாணமானவன்னு சொல்லு. இதுதான் பொண்டாட்டி, நான் பேச்சுலர்னா இது சிரிக்கிறதுக்கு விஷயம் ஆகிடும், அதனால அழைச்சின்னு போக முடியாது, நீ இங்கேயே இரு, நான் சட்டென போய் உடனடியாக வேலையை முடித்து கொண்டு வந்து விடுகிறேன். அப்போ தாயார் மெதுவாக கேட்டா, நீ போயிட்டு வா, ஒன்னே ஒன்று நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ எதுக்காக போறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரக்ஷணத்துக்காக போறியா இல்லை வேற ஏதாவது காரியமா? காப்பாற்றுவதற்குன்னு போறியா இல்ல வேற ஏதாவது உத்தேசத்தோட போறியான்னு கேட்கப்பட்டது. பெருமாள் சொன்னார், இது என்ன கேள்வி? காப்பாத்துறதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதே பெருமானே, நான் உடன் வரவில்லை என்றால் நீ ஒருவரையும் காக்கப் போவதே கிடையாதுன்னா. நான் கூட வந்தாத்தான் நீ காப்பாற்றுவாய், நான் கூட வரலேன்னா எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஏதாவது செய்து விடுவாய். பெருமாள் ஒரு கணம் சிந்தித்தார். அவர் நம்மள மாதிரி கிடையாது, சும்மா தாட்டு பூட்டுன்னு கத்தரவர்லாம் இல்லை. ஒரு விஷயம் சொல்லப்பட்டதுன்னா அதில் இருக்கிற நியாயம் என்னன்னு ஆராய்பவர். அவர் 2 கரங்களையும் இப்படி கீழே வைத்துக்கொண்டு அந்த வாமனன் வேஷத்தோட இப்போ இந்த அப்படியே உங்க மனத்திரையில் இது அப்படியே ஓடணும். தாயார் பக்கத்தில் சொல்றா, நான் கூட வந்தாத்தான் உனக்கு வேலையாகும், இல்லாட்டி நீ யாரையும் ரட்சிக்கவே மாட்டாய், காப்பாற்ற மாட்டாய். ரொம்ப அழகா குடுமி வச்சுருக்கார் பெருமாள். அந்த ஒரு மாணவனுக்குரிய அத்தனை வேஷங்களும் பொருந்தி இருக்கிறது. 2 கரங்கள் இப்படி வைத்துக் கொண்டார். நீ இப்படி சொல்றியா? நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். நான் தனியா போனேன்னா எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஏதாவது செய்து விடுவேன். எனக்கே என் பேர்ல நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் நல்லது பண்ணணும்னு போனாலும் எத்தனை பேர் தெரியுமா அப்போதும் ஈகோவை விடமாட்டேங்கிறான். எல்லாரும் ஈகோவை விடமாட்டேன்னு பிடிச்சு வச்சுட்டு இருக்கா. அதுக்கு தான் ஒரு அன்பர் ரொம்ப அழகா சொன்னார், ஈகோனா என்ன அப்படின்னா 2 அர்த்தம் சொன்னார். எட்ஜிங் காட் அவுட்டுன்னார், எக்ஸிட்டிங் காட் அவுட்டுன்னார். கிட்ட வரேன்னு சொல்ற தெய்வத்தை வெள்ள தள்ளுறதுக்கு பேர் தான் ஈகோ, வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஆணவம்ங்கிறது என்ன செய்யும்னா, பக்கத்துல வரேன்னு சொல்லுகிற பகவானை வர ஒட்டாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் அது ஆணவத்திற்கு உண்டு. அப்ப பாருங்க, ஆணவம் பெருசா, பகவான் பெரியவரா? அவர் வரேன்னு ஆசைப்படுறார், அவரை வராதுன்னு வெள்ள தள்ளுற அளவுக்கு இந்த ஆணவத்திற்கு அத்தனை சக்தி இருக்கிறதுனால் அப்ப பகவானை விட ஆணவம் பெருசு போல் இருக்கேன்னா அவர் தான் பெரியவர். ஆனா இது இருக்கிற இடத்துல அவருக்கு சரிப்படாது. இது இருந்துட்டா இதை வச்சுக்கோ, நான் வரலேங்கிறார். நான் வேணும்னா அதை விட்டுடுங்கிறார். நான் அதையும் பிடிச்சுக்கிறேன் இதையும் பிடிச்சுக்கிறேன்னு. இந்த குரங்க பிடிக்கிறவா ஒரு குவளைக்குள்ள ஏதேனும் ஒரு தின்பண்டத்தை போட்டுடுவா. ஒரு பாட்டில்ல ஒரு தின்பண்டத்தை போட்டுட்டான்னா அது கைகளை இப்படி குவித்து கொண்டு உள்ள விட்டுதுன்னு வச்சுக்கோங்க, கை உள்ள போகும். ஆனா இந்த கைகளை எடுக்கணும் வெளியிலன்னு சொன்னா அது வெளியில வராது. இந்த கை இப்படி உள்ள ஈஸியா போயிடும். வெளியில வரதுன்னு சொன்னா அது பிடிச்சுட்டு இருக்கிற பண்டத்தை விட்டு எடுத்துனா ஈஸியா எடுத்து விடலாம். ஆனா அங்க இருக்கிற நேக்கே அதுதானே. அதை பிடிக்கணுங்கிறதுக்காக ஒருத்தன் தயார் பண்ணித்தான் பாட்டில் இந்த தின்பண்டத்தை ஒரு சாக்லேட்டையோ எதையோ போட்டு வச்சிருக்கான். இது கையை விட்டுடும். அவன் பிடிக்கிறதுக்கு அங்கேருந்து வரதை இது பார்க்கவும் செய்யும். நம்ம இங்கே இருந்தோம்னா பிடிபட்டு விடுவோம். இதை எடுத்துட்டு ஓடுறதுங்கிறது நிச்சயமா முடியாது. அப்ப இதை விட்டுட்டா தப்பிச்சு போயிடலாம். ஆனா விடுறதுக்கு மனசே இல்லையே. இப்போ அவன் கடைசியில் பிடிச்சிட்டு அதுக்கு ஏதோ வித்தையெல்லாம் சொல்லி கொடுத்து ஆங்காங்கே சர்க்கஸ் காண்பிச்சுட்டு அவன் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான். இப்ப அதை போல நாமும் இந்த அகங்காரத்தை பிடித்து கொண்டோம்னு சொன்னால் அது முழுவதுமாக நம்மை தன் வசம் இழுத்து கொள்ளும். அப்புறம் நம்ம சுதந்திரமா பகவானுக்கு ஆட்பட்டவர்களா இருக்கவே முடியாது. பகவானுக்கு அடிமைப்பட்டிருக்கையே நம்முடைய சுதந்திரம், அதை நினைவிலே கொள்ள வேண்டும். அதனால அவர் வேணும்னா அந்த ஈகோவை விட்டு தானே ஆக வேண்டும். பகவானுக்கு ஈகோலாம் கிடையாது. உட்காந்து யோசனை பண்ணார், நீ சொல்றது சரிதான், நான் தனியா போனேன்னா ரொம்ப கஷ்டம், ஆனா பிரம்மச்சாரியா இருந்து கொண்டு உன்னை எங்கனம் நான் அழைத்து செல்வேன். தாயார் சொன்னா, கவலைப்படாதே, உன் திருமார்பிலே ஏறி நான் அமர்ந்து விடுகிறேன். நீ இதை போல போர்த்தி கொண்டு போவாயாக, பார்க்கிற யாருக்கும் தெரியாது. அந்த தருணத்திலும் கூட தாயாரை தன் திருமார்பிலே ஏற்றி வைத்துக் கொண்டு அவளையும் அழைத்து கொண்டே பிரம்மச்சாரி வேஷத்திலே பகவான் வந்திருக்கிறான்கிறதை புராணங்கள் நமக்கு சொல்லுகின்றன. இப்படி ஓரோர் அவதாரத்திலும் ராகவத்வே அபவத்து சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மனி அந்நேஷு சாவதாரேஷு விஷ்ணோரேஷான பாயினி என்று புராணங்கள் ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கின்றன. பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலும் ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலும் ரொம்ப அழகான அர்த்தத்தை சொல்றார். பகவானை பார்த்து சொல்றச்சே எத்தனை தைரியம் இருக்கணும். பெருமாளை பார்த்தே சொல்றார், பெருமானே நீ பற்பல அவதாரங்களை செய்திருக்கிறாய், அந்த அவதாரங்கள் எல்லாம் சொல்லும் போதும் கேட்கும் போதும் எங்களை மெய்சிலிருக்க செய்கின்றன. அத்தனை ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறாய். ஆனா ஒன்னு சொல்றேன், நீ கொஞ்சம் மனம் கலங்காது கேள்னார். அப்பதான் பெருமாள் ஏதோ இவர் வில்லங்க வச்சிருக்காருங்கிறத புரிஞ்சுட்டார். என்ன சொல்லும்னு கேட்டார். எங்கள் தாயாரும் உடன் அவதரித்திருக்கவில்லை என்று சொன்னால், நீ பிறக்கும் போதெல்லாம் எங்கள் தாயார் அவள் உடன் வராது இருந்திருப்பளேயாகில் உன்னுடைய அவதாரங்களை சீந்துவாரில்லை தெரிந்து கொள்னுட்டார். உன்னுடைய அவதாரங்களை உலகம் ஏன் கொண்டாடுறதுன்னா, எங்க தாயாரும் கூட கூட வந்திருக்காங்கிறதுனால தான் கொண்டாடுறது. அவ வரலேன்னு முடிவு எடுத்துருக்கட்டுமே,
அதெல்லாம் யார் கேட்பா, அந்த கதையெல்லாம் ரொம்ப போருன்னுட்டு போடுவா. அதனால இன்னைக்கு ஸ்ரீராமாயணமாகட்டும், கண்ணன் பெருமானுடைய திவ்யமான சரித்திரமாகட்டும் இத்தனை கொண்டாடப்படுகிறதுன்னு சொன்னால் ஸ்ரீமத் ராமாயணம் அப்படி பரம் பிராணித்தி த்வச்சரித்ரே. ஸ்ரீராமாயணங்கிறது ராமன் கதை பேச வந்த நூல் கிடையாது. சீதாயாச்சரித்தம் மகத்து, சீதையினுடைய சரித்திரம் பேச வந்த நூல்ங்கிறது தான் ஏத்தம். தனிச்சிறையில் கிளிமொழியாள் அப்படின்னு பாசுரம். தனிச்சிறையிலே இருக்கக்கூடியவளான கிளிமொழியாளான பிராட்டி, அந்த தனிச்சிறையில் விளப்புத்த கிளிமொழியாளான பிராட்டி இருக்கிறாளே, அவளுடைய சரித்திரம் தான் ஸ்ரீராமாயணத்தாலே பேசப்படுகிறதுங்கிறது பெரியவர்களுடைய துணிவு. அதனால தாயாரை முன்னிட்டு கொண்டுதான் பகவானிடத்திலே நாம் அவசியமாக செல்ல வேண்டும். தாயாருக்கு எல்லாம் தெரியும், ஆனா அவளுக்கும் ஒரு அறியாமை உண்டு. நல்லா கேட்டுக்கோங்க, எல்லாம் தெரியும், ஒரு அறியாமை அவளுக்கு உண்டு. அது என்ன அறியாமை? தாயாருக்கு போய் ஒரு அறியாமை, அஜ்ஞானம் உண்டான்னா, அறிவின்மை உண்டுன்னா. என்ன அறிவின்மை? யாரையும் பிடிச்சு தள்ள தெரியாதுங்கிற அறிவின்மை. எல்லாரையும் அனுகிரகிக்கத்தான் தெரியுமே தவிர பிடிச்சு தள்ள தெரியாது. இப்ப இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. வேதாந்த தேசிகன் ஒரு இடத்துல சாதித்தார், நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம்னார். தாயாரை பத்தி சொல்லும் போது அஜ்ஞாத நிகிரகை, நிகிரகம் பண்ண தெரியாது, அனுகிரகம் பண்ணத்தான் தெரியும் இப்படின்னு சொல்றார். இது ஒரு கற்பனையான இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவிலே கொள்ளுங்கள். இவளுக்கு பிடிச்சு தள்ள தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துட்டா பிரச்சனை இல்லை, இப்படி சொன்னார்னு வச்சுக்கோங்க. ஆனா அவர் அப்படி இல்லைன்னு பெருமாளை பார்த்து காண்பிச்சார். இவளுக்கு பிடிச்சு தள்ள தெரியாது, ஆனா அவர் அப்படி இல்லை. பெருமாள் கோபம் வந்துருத்து. அவளுக்கு பிடிச்சு தள்ள தெரியாதுன்னு சொன்னதோட நிறுத்திருக்கலாம் இல்லையோ? அது நகினிந்தா நியாயம். இவரை போல கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, நான் மற்றவாளை தாழ்த்தி பேசினேன்னு அது அர்த்தமாகாது. இவரை போல வராது, அவர் இவரை மாதிரி எல்லாம் கிடையாதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அது பிரச்சனை. அவர் கேட்பார், என்னையே இதுல வம்புல இழுக்கிறீர், நான் தேமேன்னு உட்காந்துருக்கேன், அவரை கொண்டாடணும்னா நீர் நன்னா கொண்டாடிட்டு போம், அவரை போல நீர் வராதுன்னு சொன்னதுல நானும் உடன்படுறேன். அது என்ன, நான் அவரை மாதிரி கிடையாதுன்னு நீர் எப்படி சொல்லலாம்? என்ன எப்படி இதுல நீர் கூட்டு வரலான்னு சண்டைக்கு வருவார் இல்லையோ? அதே போல தாயாருக்கு யாரையும் பிடிச்சு தள்ள தெரியாது, ஆனா இவர் அப்படிலாம் கிடையாது அப்படின்னுட்டா எனக்கு மட்டும் பிடிச்சு தள்ள தெரியுமான்னு பெருமாள் கேட்கிறார். நல்ல கேள்வி இது. நான் மட்டும் என்ன பிடிச்சு தள்ளுறேன்னா நான் அனுகிரகம் பண்றது கிடையாதா? நான் எத்தனை பேர் வச்சுருக்கேன், எனக்கு எத்தனை அழகழகான பெயர்கள் உண்டு. பெருமானுக்கு கருணையே வடிவெடுத்தவன், தயையே வடிவெடுத்தவன், வாத்சல்ய மூர்த்தி, பக்தவத்சலன், எத்தனை நல்ல நல்ல பேர் இருக்கு. தீனதயாளன்னு பேர் இருக்கு, அநாதரக்ஷகன்னு பேர் இருக்கு. இத்தனை நல்ல நல்ல பெயர்கள்லாம் கொடுத்துருக்காளேன்னா இதெல்லாம் தாயார் கூட இருக்கிறதுனால தான். இல்லைன்னா இந்த பெயர்லாம் உனக்கு வந்திருக்கவே வந்திருக்காது. முதலாவது. ரெண்டாவது, உனக்கு பிடித்து தள்ள தெரியும்னு நான் சொன்னேன்னு நீ கோச்சிக்கிறியே, நான் பிடிச்சு தள்ளுவேன்னு நீயே சொல்லியிருக்க தெரியுமான்னு. நீயே சொல்லியிருக்க, நான் பிடிச்சு தள்ளுவேன்னு நீயே சொல்லி இருக்கிறாய். பெருமாள் பார்த்தார், நான் எங்கேயோ ஏதோ சொல்லி வச்சிருக்கேன் போல் இருக்கு, எங்க என்ன உளறி வச்சேன்னு தெரியலையே. இவர் சரியா பாயிண்ட பிடிச்சு பேசிட்டு இருக்கார். எங்க என்ன சொல்லியிருக்காரு, எப்படி எங்க சொல்லியிருக்கேன்னு கேட்டார். கீதை தெரியுமா அப்படின்னு உடனே அப்படியே பகவான் எல்லா அத்தியாயங்களும் அப்படியே மனத்திரையில ஓட்டுறார். எல்லா ஸ்லோகமும் வேகமா ஓடுறது. ஒரு படத்துல காட்டுவாள் இல்லையோ, புத்தகத்தை எடுத்து இப்படின்னா இப்படின்னா அதுல இருக்கிற எழுத்து விடாத அவருக்கு மனப்பாடம் ஆயிடுறா போலே பகவானும் பார்க்கிறார். இப்படின்னா ஒருத்தர் இருக்காருன்னா அது பகவான் தான். அவர் அப்படித்தான் இருக்கார், எல்லாம் தெரிஞ்சவரா இருக்கார். உடனே மனத்திரையில எல்லாம் ஓடுறது. ஒரு ஸ்லோகம் சட்டுன்னு சொல்லிட்டே வரைச்ச நினைவுக்கு வந்தது பாருங்க. தானகம் துஷத குரூரான் சம்சாரேஷு நராதவான் க்ஷிபாமி அஜஸ்திரம் அசுபான். திரும்பி சொல்லி பார்க்கிறார், க்ஷிபாமி அஜஸ்திரம் அசுபான் ஆசுரீஸ்வேவ யோனிஷு. சொல்லிட்டு நம்மளை பார்த்து தெரியுமா சொல்லிட்டார், ரைட், இது அப்படியே விட்டுடும், அதான் உமக்கும் நல்லது எனக்கும் நல்லதுன்னார். ஏன்னா இந்த ஸ்லோகத்துல பிடிச்சு தள்ளுறேன்னு சொல்லியிருக்கார் பெருமாள். க்ஷிபாமி, க்ஷிபாமின்னா தள்ளுறேன்னு அர்த்தம். ததாமி, ததாமினா தரேன்னு அர்த்தம். நீ ததாமின்னு சொல்லல, க்ஷிபாமின்னு சொல்லியிருக்க. யார் அது? வேற சில பேரை சொன்னதுன்னு இழுத்தார். இந்த சால்ஜாப்பெல்லாம் வேண்டாம். பிடிச்சு தள்ளுறேன்னு நீ சொல்லியிருக்க. எங்க தாயார் ஓர் இடத்துல நான் பிடிச்சு தள்ளுறேன்னு சொல்லியிருக்காளா பாருங்க. அவளுக்கு சொல்லவே தெரியாது. பிடிச்சு தள்ளுறேன்னு சொன்னதும் கிடையாது, நினைச்சதே கிடையாது. நினைச்சது தானே சொல்லா வரும். சில சமயங்களில் நான் கூட வீட்டில் ஏதாவது ஒரு தப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா, அப்புறம் நீங்க தெரியாத சொல்லிட்டேன்னு சொன்னா கூட உடனே என்ன சொல்லிடுவா, மனசுல இல்லாத வருமான்னு கேட்பா. மனசுல இருந்தா தான் வாயில இருந்து வரும். யார் நான் இல்லை என்ன சொன்னேன், மனசுல ஏதோ இருந்திருக்கு போல் இருக்கும் ஒரு ஓரமா, அது இருந்தது எனக்கே தெரியாது, அது வாய் வழியா வந்துடுத்து, அதுதான் மன்னிப்பு கேட்டேன்னா. அதில் மனசில் அந்த வார்த்தை எத்தனை நாளாக இந்த வருஷத்தை நீ நம்ம அப்படியே அதிர்ச்சியாக இருக்கும். அவ்வளோ நாளெல்லாம் நீ சொல்கிறா போலலாம் நான் வச்சுக்கவே இல்லை, இதை பற்றி யோசனை கூட பண்ணது கிடையாது. ஏதோ கோபத்தின் வசப்பட்டு இருக்கிற போது சில வார்த்தைகளை நாம் பேசிவிட்டோம்னால் அது பெரிய பூதாகரமாயிடும். அதனால தான் ரொம்ப ஒரு லகுவான உபாயம் நமக்கு சொல்லி கொடுத்தா. ஆனால் அதுதான் கஷ்டம். கோபம் வந்து தான் நீ பேசவே பேசாதேன்னுட்டான். கோபம் வரும்போது நீ பேசவே பேசாதே அப்படின்னா ஒருத்தர் சொன்ன, அப்படின்னா நாள் பூரா நான் எதுவும் பேச முடியாதுன்னார். ஏன்னா எப்பவும் கோபத்திலே இருக்கிறவர், கோப மூர்த்தியாக இருக்கிற துர்வாசாவை போல ஒருத்தர் இருக்காரான்னா, எப்பவும் கோபம் வந்துட்டே இருக்குன்னா அது வீட்டில் இருக்கிறவாளுக்கு அப்படி இருந்தால் பழகி போயிடும். அது அப்படி தான் வள்ளுவள்ளுன்னு என்ன சொல்லிட்டு இருக்கும்னு சொல்லிடுவா. அது நம்ம தான் அவள் எப்படி நம்மளை மதிக்கிறாங்கிறத அதை கொண்டே புரிந்து கொண்டு விடலாம். இன்ன விலங்குன்னு பேரெல்லாம் சொல்லவே மாட்டா. அது அப்படிதான் வாழ்வாழ்னு கத்தின்னு இருக்கும்னால்
அப்பதான் வாசல்லேருந்து நமக்கு ஒரு குரல் கேட்கும், வாழ்வாழ்னு. ஓ, அப்போ இது அது அது இது ரெண்டு ஒன்று தான் போல் இருக்கு அவளுக்கு. இப்போ அந்த அளவுக்கு தான் மதிப்பு வச்சிருக்காளான்னா, கோபமும் எத்தனை கோபப்படுறோமோ அத்தனை இருந்தால் தான் கோபத்திற்கும் மதிப்பு, நமக்கும் மதிப்பு. சும்மா எல்லாத்துக்கும் கத்துறதுன்னு நாம முடிவெடுத்துட்டோம்னா கோபத்துக்கும் மதிப்பில்லை, நமக்கும் மதிப்பில்லைன்னு அர்த்தம். யாருக்கும் அந்த ஒரு பயமும் இருக்காது இல்லையோ. அப்படி பார்த்து என்ன பண்ணாலும் கத்தத்தான் போறார். அதுக்கு என்ன பண்றது, இன்னைக்கு இந்த குழம்பா அப்படின்னு சத்தம் போடுறார். சரி, நேற்றுக்கு பருப்பு குழம்பு வச்சே இந்த சத்தம் போட்டார், நாளைக்கு வேணா மோர் குழம்பு பண்ணி பார்க்கலன்னா இன்னைக்கு இந்த குழம்பாங்கிறார். சரி, அடுத்த நாள் வெந்தய குழம்பா, அதுக்கும் அதே கேட்டாருன்னா புரிஞ்சு போச்சு. இவர் எதை போட்டாலும் இந்த குழம்பான்னு ஏதோ சத்தம் போட போறாரு போல் இருக்கு. இவருக்கு பிரச்சனை குழம்புல இல்லை, சத்தம் போடுறதுல இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. சத்தம் போடுறதுன்னு முடிவு பண்ணிவிட்டார். அதனால கோபமா இருந்தாலும் அளவாக இருத்தல்ன்றது முக்கியம். தானகம் த்விஷதா குரூரானு சம்சாரேஷு நராதமான். எவ்வவர்கள் என்னை பழிக்கின்றார்களோ, எவ்வவர்கள் நிந்திக்கின்றார்களோ, எவ்வவர்கள் காரணமின்றி என்னிடத்திலே பகமை பூண்டு கொண்டிருக்கிறார்களோ, அன்னவர்களை எப்போதும் நான் பிடித்து தள்ளுகிறேன். அதுவும் மனித பிறவியெல்லாம் தரமாட்டேன். இந்த உலகத்துல திரும்ப திரும்ப அசுரர்களாக அவர்களுக்கு பிறவிகளை கொடுத்து கொண்டே இருப்பேன். பிடிச்சு தள்ளுறேன் நீ சொல்லி வச்சிருக்கேன், நான் வேற சொல்லணுமான்னு கேட்டேன். அப்படின்னா சரிதான். தாயார் அப்படிலாம் எங்கேயுமே சொல்லலையான்னா, ஐயோ அவள் நினைச்சே பார்க்க மாட்டாள். அவள் வேலையெல்லாம் எங்களை எப்படியேனும் முன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதுதான். இதுதான் பிராட்டியினுடைய பெருமை. அதனால தான் உந்துமதகளித்தன் குத்து விளக்கெரிய 33 இந்த 3 பாசுரங்களாலும் பிராட்டியினுடைய வைபவத்தை பறக்க நமக்கு எடுத்துச் சொல்லுகிறாள். சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் நாச்சியார். இன்றைய பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷங்களோடு சேர்த்து நாளைய பாசுரத்தினுடைய அர்த்த விசேஷங்களையும் நாளைக்கு சரியாக சாயங்காலம் 5 மணிக்கு இந்த கோஷ்டியிலே நாம் அனுபவிக்க பிராப்தம். அனைவரும் வந்திருந்து நடத்தித்தர கேட்டுக்கொண்டு இன்றைய பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து விண்ணப்பிக்க வேணுமாய் கேட்டுக்கொண்டு அமைகிறேன் அடியேன். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமழும் குழலி கடத்திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலையுன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் என்பாவாய். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம். கலை நிகழ்ச்சிகள் இன்றும் உண்டு. நேற்றிலிருந்து ஆரம்பித்து 10ஆம் தேதி வரை இவ்விடத்திலே கலை நிகழ்ச்சிகள், குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சிகள், பெரியவர்களும் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். அவசியம் அனைவரும் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்து உய்வடைய பிரார்த்தனை.